Yeah. So hi guys. This is Woke Logic, and I'm Harish. Today joined by Rakesh, Bharat, and Srivatsan. Rakesh and Srivatsan both have featured in a previous football video. So Bharat is new. இன்னைக்கு வந்து we are going to discuss the since the Premier League is starting. நம்ம வந்து Premier League preview சொல்லிட்டு அப்படியே will round up on the transfers. Um, this is going to be the agenda today. So let's start with Bharat. So since he's new, நம்ம பரத் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பரத் அப்படியே ஒரு ஸ்மால் சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் வித் கரண்ட் செல்சி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அப்படியே சொல்லு. சரி. நான் பரத். நான் ஹரிஷ் சொன்ன மாதிரி செல்சி ஃபேன் தான். எங்க டிரான்ஸ்ஃபர் என்ன சொல்றது, எப்பயும் போலதான் ப்ளோட்டட் ஸ்குவாட். ஆனா நாங்க சேல்ஸ்ல எப்பயும் போல நல்லா பண்றதுனால. ஆனா எனக்கு ஒரே டவுட் தான், இவனுக்கு ப்ராஜெக்ட் வைக்கிறானுங்க. என்ன ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சா எனக்கு ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். சேல்ஸ் இப்ப யாரு பண்ணிட்டு இருக்கா? இது யாரு சேல் பண்ணீங்க? கானர் கேலகர் போக யாரு? கேலகர் போயிட்டான். கேலகர் போக இப்ப இவன் போனானு அகாடமில இருந்து செல் பண்ணிருக்கோம். சேலபா அவுட் ஆயிடுவான், ப்ரோவா போயிடுவான். அப்புறம் கார்னே வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன், மதியானம் பார்சலோனாவோட லிங்க் ஆயிருக்காங்க. நாங்கள் அகாடமி தான் ஃபுல்லாக இப்போ சேல் பண்ணிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் தான் அதில் வந்து ஃபுல்லாக பியூரா. இப்போ மவுண்ட் கேலகர் 2 பேர் சேர்த்தாலே 1.5 மில்லியன் வந்துருது. இவனுக்கு அகாடமியை தான் ஃபுல்லாக கை வைக்கிறானுங்க. சரி, அது ஃபர்ஸ்ட் டீமே 45 பண்ணல. சொல்லு 45 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டீம். இதுல வந்து அது ஃபர்ஸ்ட் டீம் 45 சொல்ல முடியாது. அதுல பாதி பேர் இன்னும் ஒரு U17 தான், உள்ளேயே வரல. அந்த ஸ்குவாட் லிஸ்ட் விட்டானுங்களா, அதெல்லாம் பாதி பேர் இன்னும் நம்பர்ஸே இல்லை ஃபர்ஸ்ட் டீமுக்கு. அவனுங்க சும்மா அமைச்சிருக்கானுங்க. 2019-17 45 மெம்பர் ஸ்குவாட்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் லோன் ஆர்மி. அந்த ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்ருவானுங்க பாதி பேரை, மீதி பேர் சேல் பண்ணிடுவானுங்க. அப்போ பண்ணதுல எனக்கு என்ன பெரிய குழப்பம்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ பவுலி வந்து சைன் பண்றது இல்லை. இப்போ வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் அவனுங்களும் தான் பண்றானுங்க. இந்த பவுலி பண்ண பிரச்சனையை தான் இவங்க ரெக்டிஃபை பண்ணிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைக்கரே நான் சொல்றேன் பாரு, வாஷிங்டன் ஒருத்தன் வந்தான், டாக்டர் ஆஃப் ஃபுஃபானான்னு ஒருத்தர் இருக்கான், ஜாக்சன் ஒருத்தர் இருக்கான், இப்ப இந்த சம்மு வாங்கியிருக்கானுங்க. இதுக்கப்புறமும் ஓசியமனுக்கு லிங்க்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு ஃபோஃபானாவை செல் பண்ணிடுவானுங்க, ப்ரோயா செல் பண்ணிடுவானுங்க. ப்ரோயா நான் மறந்துட்டேன் பாரு, ப்ரோயா இருக்கான், அவனை செல் பண்ணிடுவானுங்க. வாஷிங்டன் லோன் அவுட் பண்ணிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் சம்மர் ஃபர்ஸ்ட் விண்டர்ல நான் வாங்கின சேல்ஸ் எல்லாமே குப்பை தான் நினைக்கிறேன். அதெல்லாம் செல் பண்ணிட்டு திருப்பி பில் பண்றாங்க. அவன் என்ன பண்றது, அவன் போன யூஎஸ் ப்ரீ சீசன்ல இன்ஜுரி ஆயிடுச்சு, 10 மாசம் அவுட். இப்போ உங்களுக்கு யுனைடெடுக்கு யூரோ போன மாதிரி எங்களுக்கு அவன் போயிட்டான் போன வருஷம். ஆமா, இப்போ இந்த சீசன் அவன் ஸ்ட்ரைக்கர் தானே, சென்டர் ஃபார்வர்டா என்ன பொசிஷன்? அவன் வந்து லெஃப்ட் ஃபார்வர்ட் இல்லைன்னா கேம் மாதிரி ஆடுவான், இல்லைன்னா ஜாக்சன் ரொட்டேட் பண்ணா ஸ்ட்ரைக்கர் ஆட வைக்கலாம். அட்டாக்கிங் ரோல் தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கர் தெரியல. ஜாக்சன் லெஃப்ட் விங் போட்டு அவனை ஸ்ட்ரைக்கர் போடலாம். ஜாக்சன் போன சீசன் 2-3 கேம்ஸ் லெஃப்ட் விங் நல்லா தான் ஆடுறான். அவன் பிளேயர்ஸை ஒயிட்டுக்கு புல் பண்ணிட்டு நல்லா தான் ஆடுறான். அவன் லெஃப்ட் விங் ஆடினா கரெக்டாக தான் இருக்கும். இன்குங்கு வந்து எப்படி சொல்ல, ஹாஃப் அண்ட் ஹாஃப் சான்சஸ் கூட ஃபினிஷ் பண்ற நல்ல பிளேயர் தான். போன ப்ரீ சீசனும் சரி, இந்த ப்ரீ சீசனும் சரி, அவன் தான் ஒழுங்கா கோல் போட்டுட்டு இருக்கான். பாப்பா அவன் ஃபிட்டா இருந்தானா கரெக்டா இருக்கும். அதுவும் அவன் ஜட்ஜ் பண்ண முடியாத வேணா. 2 வருஷமா இங்க சைன் பண்ணியாச்சு, இன்னும் எத்தனை 10 மேட்ச் தொடர்ந்து கூட ஆடல. பார்ப்போம், ஆடும்போது தான் தெரியும். நெட்டவும் சொல்லவே தேவையில்ல, அதுக்கு மேல நீ கேப் இன்ஜுரி தானே அவனுக்கு. ஆமா, அவன் என்ன போன சீசன் என்ன 20 கேம் ஆடி இருப்பானா, அதுக்கு முன்னாடி அப்படிதான். லாக்டவுன்ல இருந்தே 20 கேம் தான் ஆடி இருப்பான். அதான் லாக்டவுன்ல இருந்தே அவன் பெருசா எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பொச்சன்டினோனாலையும் பாதி ரீசன் நினைக்கிற இன்ஜுரிக்கு அவனோட அந்த பிசிக்கல் ட்ரைனிங். ஏன்னா எங்களுக்கு ஃபீல்ட் ஆன இன்ஜுரியோட காபாம்ல ட்ரைனிங்ல ஆனதும் நிறைய. சும்மா நின்றுட்டு இருக்கவனுக்குலாம் இன்ஜுரி வந்துட்டு இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் குறையும் நினைக்கிறேன், பார்ப்போம். அப்போ இன்னும் ஸ்குவாட் எந்த அளவுக்கு ட்ரிம் ஆகும்னு நினைக்கிறேன்? ட்ரிம் 35 கிலோ போக வாய்ப்பு இல்லை. ஆனா லோன் பண்ணிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த சம்மர் 12 சைனிங்ஸ். இன்னும் எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சைன் பண்றது ஸ்ட்ரைக்கர் மட்டும் தான், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. பண்ணா சொல்றேன், யாரும் பண்ணா ஓசியமன். ஆமா, மற்றபடிக்கு யாரும் இல்லை. இவனுங்க என்ன வாங்கின விங்கு வாங்கணும்னு நானுங்க வாங்கிட்டானுங்க. நான் திருப்பி ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் விங்கரே வாங்குவானுங்க எதிர்பார்க்கல. சரி, லெஃப்ட் ஃபுட்டட் விங்கர் தான் நெட்டும். ஆமா, ஆனா அவன் லெஃப்ட் விங்கும் ஆடுவான், ரைட் விங்கும் ஆடுவான். இருந்தாலும் என்கிட்ட இப்ப எத்தனை லெஃப்ட் ஃபுட்டட் விங்கர் இருக்காங்க? பால்மரு, நோனி, இப்ப இவன் எல்லாமே லெஃப்ட் ஃபுட் விங்கர் தானே. ஆமா,
முட்ரிக்கு பதிலாக யாராவது ரைட் ஃபுட்டர் விங்கர் வாங்குவோன்னு பார்த்தா திருப்பி ஒரு லெஃப்ட் ஃபுட்டர் விங்கர் வாங்கியிருக்கானுங்க. ஆனால் அவனோட ஸ்டாட்ஸ் பார்த்தா லெஃப்ட் விங்கில் நல்லா தான் ஆடிருக்கான். கோல்ஸ் அதிகமாக போடுறது லெஃப்ட் விங் தான், ஆனால் சான்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ணதான் அவன் ரைட் விங்கில். ஸோ பார்ப்போம் எங்கே ஆட வைக்கிறாங்க. ஆனால் வெர்சடைல் பிளேயர் 2 பொசிஷனும் ஆடுவான், மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் விட வேண்டியதான். ஓகே, ஸோ ஆனால் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த சைனிங்? நெட்டோ யாருக்குமே தெரியல, தூங்கிட்டு இருந்தா திடீர்னு நினைச்சேன் சைன்டுன்னு வரும். ரொம்ப சைலண்டா காதம் வச்ச மாதிரி முடிச்சிட்டானுங்க. இந்த காலத்துல அப்படிலாம் கடைசி என்ன சைனிங் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, லிவர்பூல் சைன் பண்றவா பண்ணி வச்சிருக்கானுங்க எங்களுக்கு தூக்கி, எதுவுமே ரூமர்ஸ் இல்லாம எதுவுமே இல்லாம. ஆமா, ஸோ இப்போ சோஃபார் வந்து ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஒரு ரவுண்ட் அப் மாதிரி லாஸ்ட் பேசுவோம், பட் இப்போதைக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருக்கா அவங்க ஃபேன்ஸுக்கு? ஃபேன்ஸுக்கு எங்க ஃபேன்ஸ் தான் தெரியுமே, எப்பயுமே செல்வான்ல தானே இருப்பானுங்க. ஒரு பக்கம் இந்த காபான்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கவனுங்க கேலகரு மவுண்ட்டு, அப்புறம் இப்போ இந்த சேலபா போறது ப்ரோவா போறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவனுங்க அகாடமி செல் பண்றவங்க பாக்குறானுங்க, ரொம்ப நேராலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் சாங்ஷன் எங்களுக்கு போட்டானுங்களா அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி லேம்பார்ட் சைன் பண்ணப்ப, அது இல்லைன்னா இத்தனை அகாடமி பிளேயர்ஸ் உள்ள வந்திருப்பானுங்களாலே எனக்கு தெரியல. இந்த சீசன் தான் அத்தனை பேர் டாமி ஆபரகம், மவுண்ட்டு, சேலமாச்சனோட ரீஸு எல்லாருமே உள்ள வந்தானுங்க. அதனாலதான் இப்போ அகாடமிக்கு இவ்வளவு பெனிஃபிட்டே இருக்குது. இப்போ கால்வெல் ரீஸ் ஜேம்ஸ்லாம் நான் அன்டச்சபிள்னு சொல்லிட்டானுங்களே, நல்லா என்ன சொல்ல போறானுங்க. கேலகர் நல்ல பிளேயர் தான், ஆனா என்சோட சிஸ்டம் சூட் ஆவானான்னு தெரியல. ஆனா அவன் அத்லட்டிக்கோக்கு நல்ல பிளேயரு, அதுவும் ப்ராஃபிட் பார்க்கவும் செல் பண்ணிட்டானுங்க. இவனுங்க செல் பண்றது ஓகே. இப்போ சேலபாக்கு இப்போ என்ன ரைட் ஆகுச்சுன்னா ட்ரைனிங் அளவு கிடையாது அவன் மெயின் ஸ்குவாடோட. அவனை வந்துட்டு பேக் அண்ட் ஸ்குவாடு அகாடமி ஸ்குவாடோட புஷ் பண்ணிட்டானுங்க. இந்த ஐசோலேட் பண்றது தான் தப்பு, மற்றபடிக்கு ஒரு இது. ஆமா, ரைட். ஸோ அப்படியே நம்ம யுனைடெட் வருவோம். ஏன்னா யுனைடெட்க்கு 2 ஃபேன்ஸ் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் ஸ்ரீவத்சன் தான். நீங்க வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல who is like so far 2 signings Lenny Yoro and Zerski. How do you pronounce it? Zerski. Sorry. Okay, Zerski is a striker. So what is your expectation? இன்னும் இப்போதைக்கு இந்த 2 பிளேயர் நீங்க ப்ரீ சீசன் கேம்ஸ் நீங்க பாத்தீங்களான்னு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ so far from what you have seen, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் in terms of performance or output என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ப்ரீ சீசன் நான் கொஞ்சம் தான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன சீசனோட இந்த சீசன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளேயிங் ஸ்டைல் பிளஸ் யாரு 2 சைடிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடினது எல்லாமே போன இது பிளஸ் அகாடமி பிளேயர்ஸ் தான் பாய்லரும் அமாசும் தான் கொஞ்சம் ஷைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து இன்டிகிரேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். என்னாலும் மலேசியாவும் கிடையாது, ஷாவும் கிடையாது. ஸோ அமாஸ் சான்ஸ் இருக்கு இந்த வாட்டி. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இன்னும் யாராவது சைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமாஸ் வச்சு போக முடியாது, ரொம்ப ரிஸ்கி. 17 இயர்ஸ் கிட்ட ஒரு பையன் கிட்ட இருந்து அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால யாராவது கண்டிப்பா சைன் பண்ணுவாங்க. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா போன சீசன் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் இன்ஜுரிஸ் இல்லைன்னா போன ப்ரீ சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தான் ஒரு ஆடுறாங்க, நல்லா தான் பால். பிளஸ் ஒரு நல்ல ஆயிலண்டும் இல்லை, ஆயிலண்ட் இருந்த வரைக்கும் நல்லா ஆஸ்னா கூட நல்லா தான் ஆடினான். பிளஸ் ஜெக்ஸி வந்து இன்னும் கொஞ்சம் டீம் இன்டெகிரேஷன் ஆகல. இன்னைக்கு ஸ்குவாட்ல இருப்பான்னு நினைக்கிறேன், ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த ஒரு இது வரதுக்கு. ஓகே, சோ யார் ஹாய்லண்ட் சொல்றீங்க? இல்ல, ஜெர்ஸ்கி. ஓகே, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நியூ சைனிங். சோ இவ்வளவுதானா சைனிங்? இன்னும் ஐ திங்க் யாரு ஆயின்ஸ்டீன் பாம்பா வந்தது. ஆயின்ஸ்டீன் பாம்பு போட்டாரு. கரெக்ட், டிலைட், மேத்யூஸ் டிலைட். சோ இஸ் ரீப்ளேசிங் ரஃபேல் வரானா? வரானு இல்ல, இஸ் ரீப்ளேசிங் லிண்டலாஃப்னு நினைச்சுக்கலாம். ஆக்சுவலி வரான் போயிட்டா லிண்டலாஃப், தென் ஈவன் ஜானி எவன்ஸ்ல ஜானி எவன்ஸ்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். ஓகே, சோ இப்போதைக்கு 2 அவுட் கோயிங் டிஃபெண்டர்ஸா? ஆமா. ஸோ அதனால 2 யூரோ ஒன்று, அதுக்கப்புறம் டிலைட் ஒன்று. இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சிபி பார்க்கணும், இல்லை எல்சிபி பார்க்கணும். அந்த மாதிரி அந்த இது லெஃப்ட் பேக் மாதிரி ஏதாவது பார்க்கணும். இல்லை 2மே ஆடுற மாதிரி ஒரு ஹைபிரிட்டா இருக்கும். ஏன்னா ஷாவெல்லாம் நம்ப முடியாது. ஷா 10 வருஷம் இருந்து 44% மேட்சஸ் தான் ஆடி இருக்கு. ஸோ ஒரு யூஸ் மலேசியா எங்க பண்ணிட்டு. ரைட். ஸோ
பரத் உனக்கு ஏதாவது இருக்கா சொல்லத்துக்கு? யுனைடெட் ட்ரான்ஸ்ஃபர் இல்ல மைக் அண்ட் மீட் பண்றதுக்கு போல அதை மாத்தி அனுப்பிட்டேன். யுனைடெட் ட்ரான்ஸ்ஃபர் டிலைட் சைன் பண்ணதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நம்ம நியூ ஜாயினி இஸ் ஸ்ரீ சைலேஷ். ஸோ ரொம்ப 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 ரேர் பீஸ் டெட்டியார் அந்த மாதிரி ரேரா ஒரு ஸ்பர்ஸ் ஃபேன் ஒருத்தர் மாட்டிருக்காரு நமக்கு. ஸோ ஐ வாண்ட் ஆஸ்க் சைலேஷ். ஸோ சைலேஷ் அதான் நீ அதான் சைலேஷ் எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாவே எனக்கு தெரியும் அவனை. ஸோ பெருசா எனக்கு வந்து இஸ் நாட் வெரி நியூ டு மீ. பட் நீ வந்து மற்றவங்களுக்கு சும்மா ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு who do you support அண்ட் உன்னோட இப்போ சோஃபார் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல உங்களோட அருமையான டீம் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறத அப்படியே சொல்லு. ஓகே, இந்த அருமையான டீமை சப்போர்ட் பண்றதுல எனக்கு கொஞ்சம் தலைவலி தான் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால இந்த தலைவலி எப்படி ஆரம்பிச்சது நான் கொஞ்சம் மெதுவா சொல்றேன். Let's say I was in a situation where everyone in my school supported either Real Madrid or Barcelona. I just happened to buy a match attacks card, like a set of cards. அதுல வந்து கேரத் பேல் 100 கார்டு ஒன்று வந்ததுங்க. FIFA மொபைல் ஆட ஆரம்பிக்கும் போது சரி இந்த வந்து கோலி ஏதோ ஒன்று பால் மேல உட்காருது, அந்த டீமை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நானும் வந்து சொன்னேன். ஒரு 10 வருஷம் ஆயிடுத்து, கொஞ்சம் ரொம்ப காமெடியா போயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் மை ஸ்டோரி. மை நேம் இஸ் சைலேஷ். I'm from Chennai, and it's been a very strenuous journey so far supporting Spurs, but definitely a rewarding one. Rewarding in terms of? As everyone calls it, we are white gypsy. Character development. Rewarding in terms of character development. Yes. சரி, இந்த வாழ்க்கைக்குள்ள வந்து கஷ்டம் சொன்னாரு. நான் என் பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு அந்த கார்டு எனக்கு கொடுத்தாரு. அப்பல இருந்து நான் வந்து நல்லது. சோ இது இந்த சீசன் பாத்துட்டு இருக்கியா? ப்ரீ சீசன் ஆர் டிரான்ஸ்ஃபர்ஸ்? சோ தட் இஸ் த டாபிக். இப்போ ப்ரீ சீசன் பத்தி சொல்லு. If you have watched the games. So given the 24-25 adukku evlo start given the 4-25 transfer window, given the current transfer window, I would say all the signings that we have gone so far are like the 4th or 5th choice that I would have really liked. Okay. So I do not go into the season with much I just every season I know how it goes. So I will tell you this: by the end of December we will be title contenders. Gary Neville and who's the other guy, Jamie Carragher will come in. இது நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு. அண்ட்ரி ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்து இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் to go I do not mind so much. Given our first signing, which is Lucas Bergwall, of course better player than Odegaard வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே I completely accept that. நீ ஸ்பர்ஸ் பத்தி மட்டும் பேச ஏன்டா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இது. நான் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா இருக்கணும்னு பாக்குறேன் நானு. For the viewers, like அப்பப்ப கொஞ்சம் கிளப்பி விடணும்டா, போர் அடிக்குது. இல்ல நீ பேண்டர் நம்ம கண்டிப்பா நல்லா பண்ணுவோம். ஏன்னா நீ வந்து Delulu is not the Solulu. எது? Delulu is Yes, not yes. Solulu. Delulu. It is. Delulu. அதான் இஷ்டத்துக்கு. Continue. And then we'll come to the second signing, which is Archie Gray, who I feel is a completely unnecessary signing. But given it, என்ன பொசிஷன் யார் அவன்? Emil Højbjerg for around 15 million. Archie Gray is from Leeds United. He plays defensive mid. Okay. அதாவது backup. He's an 18-year-old defensive midfielder from Leeds. Okay. Supposed to be backup for Yves Bissouma, given we have Europa League this season, and so we will need appropriate backups in each position. Okay. But since we have sold Perry Højbjerg, who I consider to be a very good player, although he did do a lot of silly mistakes every now and then, he has transferred to Marseille for 15 million, which I feel, given the current market, is unfair.
But since every club outside of the Premier League doesn't have too much spending power these days, Okay. if someone in the Premier League buys a player for 60 million, doesn't mean if we sell him we can get the same amount, unless it's to a club in the Premier League, because no one else ஆமா outside has any ஏன்னா spending power. கண்டிப்பா ஸ்பர்ஸ் வந்து they tend to overspend on mid players like Solanke அதெல்லாம். So it's fair. கரெக்ட் தான் நீ சொல்றது. ஓ ஓ அங்க ஆமா போறோமா அவன் அங்க போறோமா அவனே சொல்லான்டா, ஆனா I follow Arsenal. You thought you replaced Harry Kane. ஆனா வந்து பார்த்தா அவன் வந்து சொல்றான் எங்க அப்பா ஆர்சனல் ஃபேனு, நானும் ஆர்சனல் தான் பார்ப்பேன், ஆர்சனல் ஷர்ட் வந்து எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆர்சனல் நல்ல டீம் தான், அதனால தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. நான் அது எதுவுமே தப்பு சொல்லி. சரி அதான் ஆனா அதுக்காக you cannot justify the overpriced எல்லாம் வந்து don't try to justify 75 million. இந்த பேனல்ல every single person except you will agree that it's an overpriced deal. ஹலோ சார், நீங்க 100 மில்லியனுக்கு அரிசி வாங்குனீங்க, என்னதான் ஜெயிச்சீங்க? அரிசி டேய் நம்ம டேய் அது அவனும் சொலாங்கியும் ஒண்ணா, என்னடா பேசுறீங்க? அவனும் சொலாங்கி ஒண்ணு இல்ல, பட் அகைன் 100 million for an English player, any cost that is coming for an English player these days is definitely justified, because they will not sell for below that. We bought James Maddison for 40 million, which I think is quite a steal. Sari, continue. Third to get any English player at a given age, which is around 25 to 28, who is in his prime, for the region of 40 to 60 million is only expected these days. They bought Max Kilman from Wolves for 60 million. West Ham. I will not go against the English tax at all, because there are a lot of very good foreign players, but every Premier League club has to meet that quota. Not that I am happy with the signing of Dominic Solanke as well. He's a very mid player. I have no idea what they are having in mind before going for him. Fourth or fifth choice signing தான் எல்லாமே. என்னோட fourth or fifth choice signing தான் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு said. So இப்போ Dominic Solanke ஓட பொசிஷன்ல who was your first or the second choice as a fan? Who were you expecting Spurs, or அவங்க யாருக்கு லிங்க் ஆயிருந்தாங்க? Instead, they chose Dominic Solanke as a signing. From the start, how the transfer window has been going is, they link us to some random player. We find out about this random player. We hype him up, and somehow Bayern ends up buying him. That's how most of the transfer window has been going for me. Like, for example, நீங்க try பண்ணி for example, a player that I really wanted and we should have gone for is this guy named Michael Olise. Given other clubs in the Premier League at the moment have so many restrictions on them, and one club that doesn't have any restrictions on them is definitely Tottenham, who should have punched about their weight, but Motamanda adalam padamata. Okay. So agreed. This is another great player who would have fitted very well. Where in a situation where he was not able to go to any other club because of so many financial restrictions on them. Sorry, fitted very well na. Already right wing la you have Kulusevski and all. Where enga fit irpaanga? In place of Kulusevski. But Brennan Johnson. In place of Brennan Johnson. Brennan Johnson. நிறைய பிளேயர் வச்சிருக்கீங்க, ஆனா யாருமே ஒழுங்கா ஆடலையே. நெட்டோக்கும் கொக்கி போட்டானுங்க நினைக்கிறேன் ஸ்பர்ஸ். Pedro Neto again end up going to Chelsea. I do not know what Chelsea are trying to do. அவங்க வந்து they are trying to play one team in Premier League 2, one team in Premier League 3, one team in La Liga. காலங்காலமா 40 பிளேயர் ஸ்குவாட் தான் இருக்கு. எதுக்கு இப்ப எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு தெரியல. நான் 2019 ஆதிக்கிலே எடுத்து காட்றேன் 40+ பிளேயர் ஸ்குவாட் அப்பவே எங்கள்ட்ட இருந்துச்சு. But again, this is what Italian clubs are used to doing. They buy too many players, loan all the players out, end up making a profit on the loans. Italian clubs have these many ஒரு தியரி பார்த்து செல்சி பத்தி, like you know there is a transfer ban coming up for FFP. அதுக்காக இப்பவே ஸ்டாக் பைல் பண்றாங்க பிளேயர்ஸ் அம்மா அப்படி சொல்லுவாங்க. சார் 2018ல 19ல got banned. அதாவது இது ட்ரான்ஸ்ஃபர் ban. அதுக்கு முன்னாடி அப்போ பிளேயர் இருந்தாங்கல 40 பிளேயர். 40 பிளேயர் அதுக்கு 2019ல இருந்தானுங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி 2015ல இருந்தானுங்க. எங்களுக்கு யூத் அகாடமில இருந்து வரவனுக்கு இந்த மாதிரி வாங்கி அந்த சாம்பியன்ஷிப் லோன் விடுறது இருக்கு. இப்போ ஆன்லைன்ல போவாங்கனா பண்றானுங்க. ஆன்லைன்ல செல்சி ஃபேன்ஸே சொல்றாங்க எங்க மேல ட்ரான்ஸ்ஃபர் பேன் ப்ளீஸ் போடுங்க.
டேய் அவங்க வந்து அந்த அது சிஎஃப்சி சும்மா மாடு ட்ரோல்ஸ். அவன் பேர் என்னடா இந்த மாடு பத்திலாம் பேசாதீங்க, கெட்ட ஜான்டி. கோத்துல இருக்காங்க மேல. ஜான்டி இந்த சிஎஃப்சி மாடு ஜான்டி ஜான்டி இந்த ரெண்டு மாடு நாயும் இவங்க 2 பேரும் சும்மா இன்டராக்ஷன் தான், சும்மா அதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்சோ இசுல தெரிஞ்சு போச்சு அவனுங்க யாருன்ட்டு. ஃபுட்பால் மேனேஜர் ஆடுறவங்களுக்கு தெரியும் செல்சி பண்ற டாக்டிக்ஸ் எல்லாம். வண்டர் கிட்ஸ் ஹோல்ட் பண்ணி செல் பண்ணுவாங்க பெட்டர் ப்ராஃபிட். அதான் ஆக்சுவலா பண்றாங்க. இவனுங்க பண்றதுனால எனக்கு தெரிஞ்சா பெரிய கேம்பிள். பெரிய கேம்பிள் தான். கிளப்ஸ் வந்து க்ரோ பண்றதும் ஈஸி தானே. இப்போ காசு கொடுத்து வாங்காம இவங்க கிட்ட இருந்து லோன் பண்ணி வண்டர் கிட்ஸ் அங்க டெவலப் ஆவானுங்க. அதுக்கு இங்க வந்து மெயின் டீம்ல சக்சஸ் ஆனா மெயின் டீம், இல்லனா செல். ஆமா, ஓகே. அதனால சேலரியும் கம்மியா தரானுங்க, 70k 60k. இப்போ பாரு, ஸ்டெர்லிங்க்கு 300k கொடுத்து வந்திருக்கு, எந்த கருமமும் அவனை வாங்க மாட்டான். இன்னைக்குதான் ஏதோ யுவென்டஸ் லிங்க் ஆச்சு. அவன்கிட்ட இருக்க அவனே பாவம் பஞ்சத்துல இருக்க, அவன் எப்படி 300k சேலரி அவனுக்கு தருவான்னு தெரியல. எதுக்கு சம்பந்தமே இல்லாம யுவென்டஸ் வந்து கியேஸா வித்துட்டு ஸ்டெர்லிங்க்கு போனானா அது பெரிய பிளண்டர். ஆமா, அதுதான் அது. அதுக்குமா முட்டாள்தனம். எதுக்கு ஸ்டெர்லிங்க்கு போறான்? எவனா ஸ்டெர்லிங்க்கு போவான்? பாவம் இல்ல, ஆடிய 2 வருஷமா அதான் ஒழுங்கா. ஆமா, ஒழுங்கா ஆடி எல்லாம் கரெக்டா தான் ஒழுங்கா ஆடி. உங்களுக்கு உங்களுக்கு கடைசியா ஏதோ ஃப்ரீ கிக் அடிச்சா நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆள் காணாம போயிடுவான், திடீர்னு வருவான் ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு தடவை, அவ்வளவுதான். ரைட். சோ சைலேஷ் அவ்வளவுதான் 3 பிளேயர்ஸ். Like the top striker I had in mind to come for Spurs, which might be unrealistic. The most unrealistic signing for me was Victor Gyökeres, given Arsenal were not going to sign him anyway. So Kadasila, if he had an option, he could come here. The most realistic signing I thought was quite good was Jonathan David. ஆனா அவன் வந்து கோல் ஸ்கோரிங் பிளேயர்லாம் இல்லையே. அவன் வந்து ஒரு சென்டர் ஃபார்வர்டு, ஒரு கிளாசிக் சென்டர் ஃபார்வர்டு who played for Lille. He didn't have. இப்போ விக்டர் கேக்கரஸ் ஓகே இஸ் காட் சம் லாட் ஆஃப் கோல்ஸ். அவன் என்ன ஆனா ஆக்சுவலா யாரு? கைக்கோரஸ் தான். ஜனவரி டு மார்ச் வரைக்கும் எல்லா கிளப்போட லிங்க் ஆயிட்டு இருந்துச்சு, இப்ப அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். யார்கிட்டயும் டபுள் 100 மில்லியன் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 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 100 மில்லியன். ஆமா, அந்த மாதிரி அவனும் அப்படிதான், அந்த மேனேஜர் அம்மாரும் அப்படிதான். எல்லா கிளப்போட யுனைட்டடோட லிங்க் ஆனா நினைக்கிறேன் அம்மாரும் இல்லையா? ஆமா, எல்லா பிளேயர்ஸும் யுனைட்டடோட லிங்க் ஆவாங்க. லிவர்பூலோட இல்ல மேனேஜர் சொல்றேன், எங்களோட லிங்க் ஆனா எங்களோட ஏதோ இன்டர்வியூ மாதிரி நடந்துச்சு நினைக்கிறேன். ஆமா, என்ன அவங்க 2 பேருமே பேரா காணாம போயிட்டானே. கொஞ்சம் அட்ராக்டிவ் ஸ்டைல் ஆஃப் பிளேல அவங்க ஸ்போர்ட்டிங் கம்பேரிட்டிவ். அடுத்த ஜோசேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க அவன. ஆமா ஆமா, அந்த மாதிரி பஸ்ல பார்ப்பாங்க கொஞ்சம் சொல்றேன் the டிசர்பி கைண்ட் ஆஃப். ஆமா, அந்த இது. பட் அகைன் அவனும் பாவம். ஆமா, I would say this. If Tottenham could really punch above their weight, a signing they should have really gone for is Julian Alvarez. Because see, a good Premier League proven striker. Of course, Atletico-க்கு எப்படி அவ்வளோ காசுல வந்தது எங்களுக்கும் தெரியல, வேற யாராலையும் வாங்க முடியாது. அவங்க UCL குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்க பிளேயர் சேல் பண்ணானுங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தேன் நானும். நீ சொல்றது ஆமா ஆமா, எல்லாம் ட்விட்டர்ல வந்ததுதான். பட் இது வந்து பிளேயர் சேல்ஸ் கொஞ்சம் தென் தே UCL மொராட்டா அந்த மாதிரி பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணனால வேஜஸ் தேவடா. சோ அதுலயே அஃபோர்ட் பண்ணுவாங்க. அதான் கிரீஸ்மேன் பார்சாட்ட கொடுத்து மாவார்ச்சானுங்களே. And given City வந்து இப்போ ஒரு 100 ஃபைனான்சியல் சார்ஜஸ்க்கு பே பண்ணதுனால, அதாவது பிரீமியர் லீக் கொஞ்சம் சீக்ரெட்டா கொடுத்ததுனால they really needed the money, so I can see why they sold him. ஏன்னா இப்ப கடைசியில வெறும் 15 சார்ஜ் 3 மில்லியன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் 100 சார்ஜஸ் கண்டிப்பா ஒரு 100 மில்லியன் போயிருக்கும் தான் ஃபீலிங் இருக்கு. அதனால ஜூலியன் ஆல்வரேஸ் has funded the 100 Premier League charges against Man City. Small price to pay for salvation. இல்லனாலும் அவன் too good of a player to hold bench Cityல. ஆமா, அப்படியே கம்மிங் தான். Julian Alvarez last season was on the bench, almost ஆடினா தான். He played really well. இதனால De Bruyne இன்ஜூரினால De Bruyne பிளேஸ் எடுத்தான். ஹாலண்ட் நடுவுல கொஞ்ச நாள்ல ஹாலண்ட் பிளேஸ் எடுத்தான். அவனுக்குன்னு ஒரு பிளேஸ் இல்லையாங்க. திருப்பி இன்ஜூரி வரும், திருப்பி ஆட ஆரம்பிப்பான். ஃபுல் ஸ்குவாட் இருந்துச்சுனா एक्चुअली அவன் இம்பாக்ட் அப்பதான். ஆமா, பட் அவன் வந்து இருக்க முடியாதுல. he had a better ceiling than Haaland when he was signed for City 2022 ல. அவன் வந்து அந்த came from River Plate ல, Brazil.
ரிவர் பிளேட்ல இருந்து அவங்களும் வந்தாங்க. எம்ஸும் ஒரே டீம் தான். டைட்டில் வின் அதுல பண்ணாங்க வந்து அவன் கரெக்டா ஆஃப்டர் ஹி வாஸ் சைன்ட் அவன் ஒரு மேட்ச் ஒரு 5 கோல்ஸ் அடிப்பான் சிங்கிள் மேட்ச்ல. இல்ல தட்ஸ் 4 கோல்ஸ் in a match. எனக்கு அது பார்க்கிறது ஞாபகம் இருக்கு. 4 கோல்ஸ் எல்லாமே டிஃபரண்ட் கோல்ஸ், எல்லாமே டிஃபரண்ட் டைப் ஆஃப் கோல்ஸ். சேம் அவன் he is more unpredictable than Haaland is like you can ஒரு நல்ல ஸ்ட்ராங் physically strong defender வச்சு you can actually silence Haaland, but Alvarez is better unpredictable. அவன் ரெண்டு பேரும் வேற டைப் ஆஃப் பிளேயர்ஸ். வேர்ல்ட் கப்ல ஸ்கோர் கோல் அகைன் குரோவேஷியால ஒரு ஃபுல்லா ட்ரிபிள் பண்ணிட்டு வந்து he'll score on I think குரோவேஷியாவோட தான் செமிஃபைனல்ஸ் நினைக்கிறேன். தட் சம பர்ஃபார்மன்ஸ் அந்த கேம்ல. ஐ திங்க் he'll score a brace. நல்ல பிளேயர். அவன் கெலஹர்லாம் அத்லெட்டிகோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கிறதுக்கு அத்லெட்டிகோ. பட் அகைன் கமிங் பேக் டு பிரீமியர் லீக், ஐ ஆஸ்க் ராகேஷ் சேம் ஸ்ரீவத்சன் அவர்கிட்ட கேட்ட கொஸ்டின் தான். இந்த ரெண்டு சைனிங்க வாட் டு யூ திங்க்? நான் சேம் கொஸ்டின் கேட்கல, பட் சேம் டாபிக்ல கேட்குறேன். இப்போ யூரோ வந்து ஆப்வியஸ்லி இன்ஜர்டு. ஜெர்ஸ்கி வந்து அவ்வளோ லைக் சாம்பிள் இல்லை அவனுக்கு பெருசா நம்ம ஜட்ஜ் பண்ற அளவுக்கு. அண்ட் மேத்யூஸ் டிலைட் இஸ் லிங்க்டு ஆன்ஸ்டின் சொல்லி கேம் டு அன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சீசன்ல வாட் டு யூ திங்க் have United done differently with these two signings? நம்ம டிலைட் பத்தி அப்புறம் பேசுவோம். பட் இந்த 2 signings-ல what is there a new approach? நீ ஏதாவது புது அப்ரோச் மாதிரி பாக்குறியா? சேம் ஓல்ட் யுனைடெடோட அந்த பையிங் யுனைடெடோட அந்த ஒரு தே ஆர் இதுவா லைக் எப்படி? இல்ல ஆக்சுவலா இனியோஸ் வந்து இந்த வாட்டி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா யூரோ வந்து சோ யங் 18, ஜெர்ஸ்கி கூட யங் தான், 21 ஏதோ தான். So they are planning it for the future, but by buying quality players who can play current season in top thing. So and addition of Ruud and சொல்றேன் அந்த ரெனே வந்து ஒரு லைக் பெரிய ஒரு அடிஷன் கோச்சிங் இதுல பேசிஸ்ல. ஏன்னா ரூட் மாதிரி லைக் லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கர் வந்து லைக் ஹெல்பிங் ஹாய்லாண்ட் அண்ட் ஜெர்ஸ்கி வில் பி கீ ஃபார் யுனைடெட். லைக் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அண்ட் இன்னும் நியூஸ் கூட பார்த்தேன், லைக் ஹெர்மோசோ அத்லெட்டிக்கோட ஹெர்மோசோ கூட லிங்காக இருக்காங்க சொல்றேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸ் வரும்போது லிட்டரலி தே கேன் ஃபைட் ஃபார் ஈவன் ஃபார் த டைட்டில். அந்த அளவுக்கு போயிட்டியா? இல்ல ஆக்சுவலா நாங்க மிட்ல வந்து ஷார்ட் பண்ணுவோம். மிட் இப்போ உகாட்டே இல்ல இப்போ ஃபொஃபானா மாதிரி எல்லாம் பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா சீரியஸ்லி லைக் we can push for the title. ஃபொஃபானா யார்? அந்த எவர்டன் மொனாக்கோ. ஓகே எவர்டன்ல ஃபொஃபானான்னு ஒருத்தருக்கான்ல இல்லையா? இல்ல அது ஒனானா. ஆக்சுவலி இதுல ப்ரீ சீசன்ல கூட எங்களோட பிளேயிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிரஸிங் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி டாக்டிக்கல் ட்வீக்கிங் சொல்றியா இல்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தா எரிக் டென் ஹாகோட ஃபர்ஸ்ட் சீசன் டாக்டிக்ஸ் 3 வே டிஃபரெண்டா இருக்கு. இந்த சீசன்ல வந்து அந்த அதான் சொல்றேன் நல்லா பிரஸிங் பண்ணிருக்காங்க. இப்போ நடந்த ப்ரீ சீசன் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்டைல் ஆஃப் பிளே நல்லா இருக்கு. அந்த ராஷ்ஃபோர்ட் மவுண்ட் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. நீ பார்த்திருப்ப சில கோல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ராஷ்ஃபோர்ட் ப்ரொவைட் பண்ணா மவுண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த சீசன். அதாவது இப்போ ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட் ஆனாலும் பொசிஷன் ஆனாலும் எல்லாமே டாப்ல தான் இருக்கு. டிஃபென்ஸ்ல கொஞ்சம் இப்போ ஃபுல் ஸ்குவாட் வந்தா நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒனானா மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எல்லாம் எடுக்காம வேற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா, நான் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இப்போ 2022-23 சீசன் லாஸ்ட் சீசன் விட்டு 2020 லாஸ்ட் சீசன் வாஸ் நீங்க சொன்னீங்க லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி டிப் ஆயிடுச்சு. பிளஸ் அவுட் ஆஃப் இப்போ 22-23 சீசன்ல ராஷ்ஃபோர்ட் வாஸ் குட் 30 கோல்ஸ்லாம் அடிச்சான். தென் there was காசிமீரோ நல்லா பண்ணான் வந்த புதுசுல. ஸோ இந்த மாதிரி ஃபியூ கீ பிளேயர்ஸ் ஆர் தேர் டு ஹெல்ப் யுனைடெட். பெருசா இன்ஜுரிஸே எனக்கு ஞாபகம் இல்லை. இன்ஜுரி எல்லா டைமும் இன்ஜுரிஸ் இருக்கும், பட் பெருசா ரொம்ப அஃபெக்ட் பண்ண மாதிரி. இந்த சீசன் நம்ம எடுத்துப்போம், திஸ் நியூ சீசன். இப்போதைக்கு லெனி ஓரோ மட்டும் ஒரு 3 months கிட்ட இன்ஜூர்ட் ஆகும். மத்த இப்போ ஹாய்லாண்ட் இன்ஜூர்ட். ஹாய்லாண்ட் எவ்வளவு நாள் ஹாய்லாண்ட் தெரியல, நான் செக் பண்ணல. 6 weeks. ஓகே கன்சிடர் ஒரு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல வரான்னு வெச்சுப்போம்.
நான் என்ன கேக்குறேன்னா யூ கம்பேர் தீஸ் டூ ஸ்குவாட்ஸ் 22-23 and 24-25. Do you think the 24-25ல வந்து are United a better squad as of now? Incoming delayedலாம் விட்டுரும், இப்போ கன்ஃபார்ம் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரல. ஸோ 22-23க்கும் இந்த சீசனுக்கும் is there has United become a better squad or நம்ம வந்து அதே மாதிரி தான் இருக்கா, சேம் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க? இப்போ லாஸ்ட் சீசன் வந்து மவுண்ட் ஒனானா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களையும் கன்சிடர் பண்ணி நான் லாஸ்ட் சீசனோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்கமிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும் பார்ப்போம். அவங்கள ஆட் பண்ணி நீங்கள் ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு. அவங்கெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இப்போ அந்த சீசன் என்ன ஒரு கெரபோ கப் ஒரு 75 பாயிண்ட்ஸ், யூசிஎல்ல வந்து ஒரு ஐ திங்க் 3rd place ஃபினிஷா, அதாவது இதில் பிரீமியர் லீக்ல இட் வாஸ் 3rd place ஃபினிஷ். ஸோ 75 பாயிண்ட்ஸ் அப்படி. ஸோ ஐ எம் ஆஸ்கிங், இஸ் இட் பாசிபிள் ஃபார் த சேம் ஸ்குவாட் டு டூ இட் வெல் ஆர் கேன் தே டூ பெட்டர்? அதான் இப்போ நீ வந்து புது சைனிங்ஸ் இனிமேல் வரப்போறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற சைனிங்ஸ் வரைக்கும் கம்பேர் பண்ணலாம். லைக் அதை விட பெட்டராக தான் பண்ணலாம், பட் நாட் தட் கிரேட். 3rd பொசிஷன் கூட ஃபைட் கொடுக்கலாம் வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து இடிஹெச்சோட ரிக்வயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் இல்லை. லைக் இப்போ ஃப்ரெட் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா, ஆஃபர் பண்ணணும்னு சொன்னா அவங்க கிட்ட பிளேயர்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஸோ இந்த சீசன்ல வந்து இப்போ மவுண்ட் லைக் யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டான். லைக் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து எரிக் டென் ஹாகோட ஃபேவரட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது he can perform even better than that season. ஓகே, ஸோ இப்போ ஸ்ரீஹர்ஷன் நீங்க சொல்லுங்க, கரண்ட் கிராப் ஆஃப் பிளேயர்ஸ்ல ஹூஸ் தி மிட்ஃபீல்ட் நியூ சைன்ஸ் ஆப்ஷன் ரெடியா லைக் இப்போ கரண்ட் கிராப் ஆஃப் பிளேயர்ஸ்ல வந்து வச்சிருந்தா மிட்ஃபீல்டர்ஸ் யாரு, ஸ்டார்டிங் 3 மிட்ஃபீல்டர்ஸ் ஆர் இப்போ லிங்க்டு பிளேயர்ஸ்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் கிராப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து சப்போஸ் யாரும் மிட்ஃபீல்டர் சைன் பண்ண போறது இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ கரண்ட் கிராப் ஆஃப் பிளேயர் இஸ் இட் குட் எனஃப் டு சேலஞ்ச் அதர் டாப் டீம்ஸ் இன் தி பிரீமியர் லீக் ஆர் இப்போ அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதை சொல்லிட்டு சப்போஸ் இன்கமிங் வந்தானா யார் வருவாங்க அண்ட் ஹவு கேன் திஸ் பி பெட்டர் மிட்ஃபீல்ட்? பாத்தீங்கன்னா இருந்தா இருக்கணும். இந்த யாரு சாரி அவங்க அந்த காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ சீசன்லயும் போன சீசன் எப்படியோ அதோட ஒர்த்ததான் இருந்தாரு. ப்ரீ சீசன் கேர்லெஸ்ஸா ஏன் ஏர்ல பிளஸ் சப்போஸ் அப்படி இருந்தாங்கன்னா கூட லாஸ்ட் சீசன் மாதிரி தான் முடியும். ஈஸியா பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க மிட்ஃபீல்ட். அதனால கண்டிப்பா மிட்ஃபீல்ட்ஸ் வேணும். இவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் அதுல ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணல சொன்ன மாதிரி. பட் மேபி அதான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட ஒரு 20 மில்லியன் ஸ்பாட் பிளேயர். இப்ப யாருமே வாங்குற மாதிரியே தெரியல. போனா அந்த விளையாட்டை அவங்க தாக்கு பிடிக்கணும். ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல சப்போஸ் லீடில் இருந்தாங்களோ இல்ல ட்ரால இருந்தாங்களோ இல்ல ட்ரா அந்த பொசிஷன்ல இருந்ததுன்னா அப்ப தாக்கு பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஆலாண்டு கேடிபி சில்வாலாம் அதுக்குள்ள யுனைடெட் டிஃபெண்டர்ஸ் வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்பதான் மேட்ச். ஏன்னா இப்ப எந்த டிஃபெண்டர்ஸுமே பென்சில் இல்லை. ஸோ அதுக்காக ஸோ நீங்களும் சிட்டி வின் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்களும் பரத் உனக்கு போயிட்டான். சரி ஓகே. ஸோ இந்த சீசனோட இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓரளவுக்கு பார்த்தாச்சு, பேசியாச்சு. I want to go with your first game United versus யாரு? கேக்குதா? இது அப்படியே இது எனக்கு டை ஆகும் தான் தோணுது. வேணா பாப்போம்.
ஓ நார்மல் டைம். ஓகே. அப்புறம் பெனால்டிஸ் போயிட்டு பெனால்டிஸ் போனா அதை கெஸ்ஸா பண்றது எப்படி சிட்டி தான் ஜெயிப்பானுங்க நினைக்கிறேன். இந்த ஃபேவரட்ஸ் அவனுங்க தானே. ஆனா எஃப்ஐ கப் தான் பார்த்தோமே, சொல்ல முடியாது. ஆனா இது எந்த டீம் சீரியஸா எடுக்கிறானுங்களோ அவங்க தான். அவங்க லாஸ்ட் 2 சீசன்ஸா வந்து they are losing the இந்த கப். அது கரெக்ட் தான். ஆனா ஒரே விஷயம் நீங்க சொல்லுங்க பரத் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐ கப்ல அவனுங்க தோத்ததுனால இந்த தடவை அவனுக்கு சீரியஸா எடுத்து ஆடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா லைனப் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஆமா சும்மா எஸ்பெஷலி மிட்ஃபீல்ட் அவனுங்க ப்ரீ சீசன்ல பெருசா பண்ணல. எதுவும் மிலானோட தோத்தானுன்னு நினைக்கிறேன் இல்லையா? மிலானோட தோத்தானுங்க, பார்சலோனாவோட தோத்தானுங்க. அது பெனால்டி போச்சு பார்சலோனாவோட. மிலான் தெரியல, மிலானோடயும் தோத்தானுங்க. ஆமா அவனுங்க அது ப்ரீ சீசன் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. பாப்போம் இன்னைக்கு அவனுங்க சீரியஸா எடுத்தானுங்கன்னா அவனுக்கு ஜெயிச்சிடலாம். சோ டிரா அண்ட் பெனால்டிஸ். ஓகே. அப்படியே உங்ககிட்ட செல்சி கிட்ட வரேன் நானு. டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி ஓரளவுக்கு பேசியாச்சு. இப்போ பிரீமியர் லீக் வந்து ஃபர்ஸ்ட் கேமே சிட்டியோட தான். நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஸ்டார்ட். லாஸ்ட் டைம் செல்சி ஒரு டாப் 6 டீமோட ஸ்டார்ட் பண்ணது வந்து எப்போனா 2019 கரெக்டா யுனைட்டடோட ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல 4-0 அந்த கேம்லாம் உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இந்த வாட்டி லிவர்பூல்ல ஸ்டார்ட் பண்ணுமே போன தடவை எப்பயோ இந்த சீசன் முத கேம் லிவர்பூல்ல இருந்துச்சு எங்களோட. இல்ல அது வந்து 2020ல ஃபர்ஸ்ட் கேம் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல போன வருஷம் தான் லிவர்பூல் முட்ரிக் சைன் பண்ணப்ப முத மேட்சே லிவர்பூல் தான் வந்து நல்லா ஸ்கோர் காட்டிட்டு. அது ஜனவரில முட்ரிக் ஜனவரில வந்தா தெரியல. இல்ல முட்ரிக் ஜனவரில ஆன்ஃபீல்ட்ல வந்து 0-0 டிரா ஆகும். அது ஜனவரி. ஆமா அப்ப தெரியல. ஏதோ ஒரு சீசன்ல முத மேட்ச் எங்களுக்கு லிவர்பூல் அதுல எல்லாம் ஞாபகம் இருக்கு. போன சீசன் நினைக்கிறேன் 0-0 டிரா லிவர்பூல் தான். நல்லா அது வந்து இது லிவர்பூல் வந்து ஃபர்ஸ்ட் கேம் செல்சி கரெக்ட் 1-1 நினைக்கிறேன். கரெக்ட் யா திஸ் கை லூயிஸ் டியாஸ் அண்ட் அவன் பேர் என்ன அந்த பிரெஞ்ச் டிஃபெண்டர் அவன் கரெக்ட் ஆமா யா அதான் லிவர்பூல் கேம்ல இருந்துச்சு. ஓகே சாரி ராங். சோ another top 6 டீமோட ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ சிட்டியோட டிஃபீட் தான், சந்தேகமே இல்ல. ஓகே இப்போ இருக்கிற டிஃபீட் எனக்கு முக்கியம் இல்ல, எப்படி விளையாடுறாங்க. ரீஸ் ஜேம்ஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். எது ரீஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ரெட் கார்டு வாங்கின ஞாபகம் இருக்கா சீசன் எண்ட்ல? ஆமா ஒரு கேம் சர்வ் பண்ணிட்டான், இன்னும் 2 கேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அவன் ஆட மாட்டான். ஓகே ஆமா அதனால பேக்கப் ஆர்பி யார் உங்களுக்கு? மேல குச்சோ இருக்காங்க. அவன் பேக்கப்பே கிடையாது. ரீஸ் அளவுக்கு ஆடுறா சொல்ல போனா. நல்ல பிளேயர் அவன். ரீஸ் ஸ்லோ டவுன் ஆயிட்டான், முன்ன மாதிரி இல்ல. எப்படி சொல்ல, இன்ஜுரி ரிகவரியும் ஃபுல்லா பழைய ஸ்பீடுக்கும் இல்ல, வெயிட்டும் போட்டான். இப்போ எப்படி சொல்ல வந்து பழைய ரீஸ் மாதிரி இல்லை. இப்போ அவன் டேங்க் மாதிரி இருக்கான். டிஃபெண்டிங் நல்லா தான் பண்றான். அந்த மேட்ரிட்டோட மேட்ச்ல வினிய போட்டு அமுக்கிட்டு தான் இருந்தான். நான் தெரியல, அவன் திருப்பி ஃபுல் ஃபிட் ஆனானா சூப்பர் பிளேயர் ரீஸ். இல்லைனா குச்சோ இருக்கான். குச்சோ நல்லா தான் பண்ணிருக்கான். குச்சோ லெஃப்ட் பேக்கா விளாடுறான். லெஃப்ட் பேக் இந்த குக்கர்ல ரோல் இன்வெர்ட் பண்ணி நல்லா தான் ஆடினான். அவன் எப்படி 15 மில்லியன் பிடிச்சிட்டு வந்தானுன்னு தெரியல. சோ இப்போ இருக்கிற கரண்ட் கிராப் ஆஃப் பிளேயர்ஸ் தான் ஆடுவாங்க அடுத்த வாரம். மோஸ்ட்லி நியூ சைனிங்ஸ் வந்து இப்போ நெட்டோ அதுக்குள்ள வந்துருவானா டீமுக்கு வந்து மெடிக்கல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா நெட்டோ வந்துருவான். ஓகே சோ ஆனா பெஞ்ச்ல தான் இருப்பா, ஸ்டார்ட் பண்ணுவானு தெரியல. ஓகே அப்படியே வச்சுப்போம். ஸோ இப்போ இருக்கிற டீம் வந்து do you think they can compete with City ஃபர்ஸ்ட் கேம்ல சொல்றேன். அதாவது ஒரு பஞ்ச் ஃபார் பஞ்ச் நல்லா ஒரு ஈடு கொடுத்து ஆடி ஒரு ஏன்னா சிட்டியும் வந்து சீசன் ஸ்டார்டிங்ல வந்து they are a bit லோ தான் எப்படி பார்த்தாலுமே. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல what do you think will be the result? எனக்கு தெரிஞ்சு டிஃபென்சிவ் மிஸ்டேக்னால தான் சிட்டி தான் ஜெயிப்பாங்க. நான் சொல்றேன், எனக்கு தோக்குறது கூட பெருசு இல்லை. நாங்க the way we play தான் முக்கியம். ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சா போதும். எங்களுக்கு தெரிஞ்சு எங்க பெரிய வீக்னஸே டிஃபென்ஸ் தான் இப்போதைக்கு. லீடர் ஆஃப் த பேக்கே யாரும் இல்லை. இந்த சிட்டி ப்ரீ சீசன் கேம்ல நான் பார்த்தேனே, பேர் என்னது படியஸ் எல்லாம் கால் நீட்டிருந்தானா போயிருக்காது. நிறைய மிஸ்டேக் பண்ணானுங்க, மாத்தி ஈஸியா மிஸ்பிளேஸ் பாஸ் பண்ணிருக்கானுங்க. டிஃபென்ஸ் ரொம்ப ஹைலைன் போறானுங்க. எப்ப ட்ராக் பேக் பண்ணணும்னே தெரியல அவங்களுக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டானுங்க நல்லா இருக்கும். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை. வெஸ்லி ஃபோஃபானா வந்துட்டானா திரும்பி? வந்துட்டானே. ஆனா ப்ரீ சீசன்ல கேம் ஆடலாம். அவன் இன்னும் தெரியல, அவன்லாம் ரொம்ப நல்லா இல்ல.
பழைய மாதிரிக்கெல்லாம் ஆடலாம். எங்க பழைய மாதிரிக்கு எங்களுக்கு ஒழுங்காவே ஆடலையே. வெஸ்டர்ல ஆடினது கடைசியா ஆடலாம். ரைட். ஸோ ஆமா, ஓகே, நான் வரேன். டிஃபென்ஸ் தான் பெரிய பிரச்சனை. நான் அந்த மேட்சுக்கு மறுபடியும் வரேன் அந்த நெக்ஸ்ட் வீக். ஸோ பை தட் டைம் திஸ் அனதர் guy has joined. Arvind is again எனக்கு தெரியும், is my friend and he's a United fan. So I'll just ask Arvind, நீ ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு சே ஒரு டக்குன்னு நீ இந்த ப்ரீ சீசன் பார்த்தியா? வாட் ஆர் த கரண்ட் யுவர் ஒப்பீனியன் ஆன் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ், 2 transfers so far, அண்ட் அது அப்படியே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லு. சிம்பிளா சொல்ல போனா யுனைடெட் ஃபேன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ ப்ரீ சீசன் ஐம் நாட் வெரி கன்வின்ஸ்ட் டு பி ஆனஸ்ட். பார்த்தா லைக் புரியுது, லைக் பாதி பேர் இல்ல ஒரு மாதிரி காம்பினேஷனா டீம் இருக்கு. ஆனா வந்து அகைன் லைக் அகைன் மிட்ஃபீல்ட் இன்னும் பிரச்சனையா தான் தெரியுது. பிகாஸ் அகைன் மேசன் மவுண்ட் வந்து லைக் ஐ திங்க் பேசியிருப்பீங்க, பட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், மேசன் மவுண்ட் pretty much சேம் பொசிஷன். ஸோ அங்க வந்து கேசமிரோவும் பெரிய லயபிலிட்டி தான். ப்ளஸ் மைனூனால ஐ கான்ட் ஃபீல் எவ்ரி திங். அதனால அந்த மிட்ஃபீல்ட் வந்து ஒரு பெரிய ஹோலா இருக்கு. ப்ளஸ் விங்கர்ஸும் வந்து ஒரு செலெக்ஷன் ஹெட்டேக்கா இருக்கும் வந்து. இப்போ அது ஒரு பிரச்சனை. டிஃபென்ஸ் வந்து ஓகே, இப்போ 2 சைனிங்னால ஐ கேன் சி ஓகே. அகைன் அதுவும் இன்ஜுரி ப்ரோன் டிஃபென்ஸ் தான் அது. ஸோ ஆல் இன் ஆல் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் டாப் 4 வருவாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா வந்து ஐ திங்க் தட் தே ஸ்டில் நீட் டு பிளே பெட்டர் ஃபுட்பால். லைக் கன்சீட் பண்ணாம இருக்கணும். ஸோ ஒரு கண்ட்ரோலே இல்லாம தான் ஆடுறாங்க நிறைய டைம்ஸ். லைக் ஒரு நேரத்துல நல்லா ஆடுறாங்க, அப்புறம் பார்த்தா 3 கோல்ஸ் மேல போயிட்டு 2 கோல் உள்ள விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் லைக் கேம் முடிகிற வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கு. அந்த மாதிரி இது இல்லை. ஐ மீன் சைனிங்ஸ் வைஸ் தேர் டூயிங் வெல். லைக் லெனி வரோ, லைக் அதெல்லாம் அவனெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இங்கே வர வச்சதே பெரிய விஷயம் என்ன கேட்டா. இதெல்லாம் சும்மாலாம் வந்து யாரும் ரெண்டு பக்கம் வரதில்லை. இன்னைக்கும் வந்து இப்போலாம் க்ளோஸ் த டீல். வான்பெசாக்கா விக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பிகாஸ் நிறைய பிக் கேம்ஸ் எல்லாம் ஐ திங்க் ஹீஸ் பர்ஃபார்ம் ரியலி வெல். அஃபென்சிவ்லி வீக் தான், பட் டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங். மஸ்ரவி எல்லாம் என்ன பிரச்சனைனா, மஸ்ரவிலாம் இஸ் நாட் பிளேட் ரெகுலர்லி ஃபார் பேயர்ன். ஸோ வந்து அவன் எவ்வளோ தூரம் வந்து பிரீமியர் லீக் ஃபுட்பால் டக்குன்னு அடாப்ட் ஆவாங்கிறது தெரியல. அண்ட் அன்னைக்கு லெஃப்ட் பேக் யாராவது சைன் பண்ணிருக்கலாம் ரைட் பேக் விட. பட் ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அட்லீஸ்ட் லைக் தே நாட் ஓவர் ஸ்பெண்டிங். அந்த விதத்துல வந்து நல்ல விஷயம் ஒத்துக்கலாம். ஸோ இப்போ மஸ்ரோயிலாம் வந்து இஸ் பேக்கப் தானே ஃபார் டாலோ? பேக்கப் தான், ஆமா பேக்கப் தான். But I mean again, like left back, since we don't have a left back thing, if Luke Shaw injured right now, it's fine. Harry Amos ஆடுவான், but you can't trust him to like play regular first 15 minutes. அந்த டைம்ல அவன் என்ன பண்ணுவான், டெலோ தூக்கி லெஃப்ட் பேக்ல போடுவான். I think இன்னைக்கே மார்டினஸ் is starting at left back ன்னு நினைக்கிறேன். ஆமா, not wrong. Yeah, so again Martinez is also not a left back. He's more like he play more in a CDM role than a left back. Ajaxலாம் அப்படிதான் ஆடி இருக்கும், but you can't trust Martinez to play a full left back role மாதிரி. ஸோ அந்த இடத்துல மோஸ்ட்லி டெலோட்டோ அங்கே தள்ளுவோம். ஸோ மஸ்ரோவி வில் ஹேவ் டு பிளே அட் ரைட் பேக் சம்டைம்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். பட் தெரில, அது அவங்க இந்த வாட்டி இஃப் தே ஏபிள் டு கீப் தம் இன்ஜுரி ப்ரோன்னா நல்லா இருக்கும். அப்போ வந்து யூ கேன் ஆக்சுவலி பிளே டிரான்ஸ்ஃபர்ஸ் வாங்கின இடத்துக்கு கரெக்டாக போட முடியும். இல்லைனா வந்து திரும்பி போன சீசன் மாதிரி இருக்கிற ஆள் வச்சு விளாண்டுருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு. இன்னைக்கே ஐ டோன்ட் நோ, இன்னைக்கு சிட்டி வந்து லைனப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தே பிளேட் சம் யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்லி. அதனால தெரியல, we have to see. நீ என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற இன்னைக்கு? சொல்லக்கூடாதான், பட் ஐ திங்க் we might lose தான். தெரியல. I think best case I think it can be like a close win. இல்லனா சிட்டி வந்து they'll probably win தான். ஏன்னா I think City வந்து even though they've had like கொஞ்சம் leaky pre-season, they've still played more convincingly offensively. நம்மளை விட நம்ம வந்து வெரி அமேட் தவிர எந்த ஃபார்வர்டும் கன்வின்சிங்காகவே இல்லை. ஸோ யூ கான் எக்ஸ்பெக்ட் அமேட் டு டேக் ஆன் தட் சிட்டி டிஃபென்ஸ் பை ஹிம்செல்ஃப். அது மட்டும் ஒன்று சொல்லலாம். பட் அகைன் நம்ம FA கப் ஃபைனல் மாதிரி இஃப் யூ கேன் டிஃபென்ஸ் சாலிட்லி, அப்புறம் ஒரு மாதிரி கவுண்டர் அட்டாக் மாதிரி பண்ணா டீம் போலதான். அதான் யுனைடெட் ஸ்டைலா இருக்கும், எதுவும் பெருசா மாற்றமே இருக்காது. இப்போ அதுதான் இப்போ வந்து நான் உங்க 3 பேர்கிட்ட கேட்குறேன். இப்போ அதுதான் இஸ் கோயிங் டு பி ஸ்டைல் ஆஃப் யுனைடெடா, ஆர் இப்போ இந்த பிக் டீம்ஸ்க்கு மட்டும்? ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பிக், இப்போ ஆர்சனல் எடுத்துப்போம், சிட்டி எடுத்துப்போம், லிவர்பூல் அண்டர் கிளாப் எடுத்துப்போம், இவங்க எல்லாருமே வந்து தே ஹாவ் அ செட். ஆப்வியஸ்லி ஆர்டெட்டா he started out with
பிளேயிங் ரொம்ப டிஃபென்சிவ் ஃபுட்பால் ஆடி அப்புறம் பிளேயர்ஸ் வர ஹி சேஞ்ச் த பிளே. ஒரு லாஸ்ட் 2 சீசன்ஸா ஒரு எல்லா டீம்ஸ் அகேன்ஸ்டா ஒரு மாதிரி ரொம்ப பஸ்லாம் பார்க் பண்ணாம இனிஷியலா ஒரு ஓப்பனா நல்ல ஒரு ஃபுட்பால் ஆடி தென் லேட்டர் ஆன் இஃப் யூஆர் மேன் டவுன் ஆர் இஃப் யூஆர் கோல் அப் ஹி புட்ஸ் ஆன் த டிஃபெண்டர். அப்போ வந்து ஒரு பஸ் பார்க் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு. நான் ஐ ஹவ் நோட்டீஸ் திஸ் இன் பேட்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ். இப்போ நம்ம யுனைடெட் பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் பிகாஸ் த லேக் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் அவனோட ஒரு இதுவே பிளே ஸ்டைலே அப்படிதானா. நான் வந்து as someone who watches very little amount of United games, நான் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஓகே ஒரு டீமோட ஒரு மாதிரி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கு. since you guys watch what ஒரு 35-40 games per season, இப்போ சிட்டியோட அக்கார்டிங் அதாவது ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் மாதிரி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா நான் இப்படி ஆடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கா, ஆர் ஆர் தே பிளேயிங் தி சேம் டைப் ஆஃப் ஃபுட்பால் அகைன் எவ்ரி டீம்? Anyone can start. Like I'll ask with Srivatsan itself. இப்போ பாத்தீங்கன்னா முக்காவாசி பேஸ்ட் ஆன் ஆப்போனன்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா பிளேயர்ஸ் வர வரைக்கும் பிளஸ் ஜெல் வர வரைக்கும் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் மேபி அதுக்கப்புறம் வேணா ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். பட் முக்காவாசி வந்து அகேன்ஸ்ட் சிட்டியோ இல்லை ஆர்சனலோடயோ கொஞ்சம் டிஃபென்சிவா போயிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் பண்ணாதான் அவங்க டீம் அடிக்க முடியும். பஞ்ச் அப்படி பண்ணா கூட அப்படி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் யுனைடெடால. ஸோ மேபி இது அங்க டிஃபென்ஸ் அங்க டாக்டிக்கல் ட்வீக்ஸ் வேணா இருக்கலாம் தவிர பாக்கி இந்த லோ பிளாக் டீம் கூட இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். So இப்போ current crop of midfielders or forwards are more suited for counter attack play than and ஒரு building up from the back or ஒரு நல்ல ஒரு பாசிங் இதை தாண்டி கவுண்டர்ஸ்க்கு தான் சூட் ஆகிற மாதிரி பிளேயர்ஸ் வாங்குறாங்க. ஆமா இல்ல இப்ப கவுண்டர்ஸ்க்குன்னு பிளேயர்ஸ் வாங்குற மாதிரி இவங்க இப்ப அயாக்ஸ்ல இருந்து இப்ப 2-3 பேர் வந்திருக்காங்கன்னா இப்ப they know how Ten-Hag works. So இப்ப வந்து Ten-Hagக்கும் தெரியும் what we can extract from them. So பிளே ஸ்டைல் மாறலாம். இப்ப இது ப்ரீ சீசன்லயே இன்னும் கொஞ்சம் பால் ரிட்டைன் பண்றாங்க, நல்ல பொசிஷன் வச்சுக்கிறாங்க போன சீசன் கம்பேர் பண்ணது. என்ன ப்ரீ சீசன் தான் சொல்றேன், இருந்தாலும் ஒரு அதை தவிர கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி எடுத்துட்டு போய் ஒரு பெரிய டீமோட உடனே ஆடுவாங்களான்னு சொல்றது சந்தேகம் தான். மேபி தே வில் கம். சோ ராகேஷ் your thoughts? சார் கண்டினியூ. அதான் சார், அதே மாதிரி இந்த லோ பிளாக் டீம்ஸ் தான் இருக்காங்கல்ல, இந்த ரிலிகேஷன் த்ரெட்டன் டீம்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃபுல்லாவே நிக்க வச்சிருவாங்க. மேபி இந்த சீசன் வந்து அதை உடைக்க சான்ஸ் இருக்குன்னு இவங்க பிளேயிங் ஸ்டைல். your thought ராகேஷ்? அதான் ஸ்ரீவத்சன் ப்ரோ சொன்ன மாதிரி தான். இப்போ போன சீசன்ல வந்து பிரைட்டன் அது மாதிரி சின்ன டீம்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அடி வாங்கினோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் அந்த தப்பு பண்ண மாட்டோம். அவனுங்கிட்ட அடி வாங்குற சான்ஸ் எல்லாம் கம்மி. அவனுங்களெல்லாம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். எதை வச்சு சொல்ற? குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ். லைக் லாஸ்ட் டைம் வந்து பிளேயர்ஸ் இல்லை, டெப்த்ன்றது இன்ஜரினால எல்லாரும் அவுட் ஆஃப் பொசிஷன். அமராபாத் எல்லாம் வந்து லெஃப்ட் பேக் எல்லாம் வந்து ஆடின கேம்ஸ் இருக்கு, நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து ஆடிருந்தான். ஸோ யூசிஎல்ல கூட ஆடினான்னு நினைக்கிறேன் லெஃப்ட் பேக்ல. ஸோ அந்த மாதிரி குரூஷியல் கேம்ஸ்லாம் போயிட்டு பிளேயர்ஸ் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த வாட்டி டெப்த்தும் இருக்கு, குவாலிட்டியும் இருக்கு. ஸோ இந்த வாட்டி நல்லா ஃபைட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நீ கேட்ட மாதிரி சொல்லுங்க. அமராபாத் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் லைக் ஈவன் when he played at CDM அந்த லாஸ்ட் 2-3 கேம் தவிர அவன் சுத்தமா எஃபெக்டிவாவே இல்ல. அவன் மிட் தான். அதெல்லாம் அந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ் எம்பாப்பே ஹோல்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் ஏத்திட்டாங்க. ஆமா இல்ல லாஸ்ட் சீசன் பண்ணதெல்லாம் ரொம்ப சப்ஸ்டிட்யூஷன்ஸே சரியில்லை. லைக் கரெக்டான நேரத்துல சப் பண்ணல, ரொம்ப லேட்டா வந்து சப் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு இதுவாகவே இல்லை, டூ ப்ரெடிக்டபிள் இதுவாக இருந்துச்சு. இந்த வாட்டி ஓகே இட்ஸ் பெட்டர். எனக்கு ஏன்னா லைக் அவன் அமராத் மாதிரி பிளேயர்லாம் கிவ் லைக் ஒரு கண்டினியூஸா ஸ்டார்டிங் ரன் கொடுத்து இது பண்ணுவேன்னா வந்து இல்லைன்னா கார்னாச்சோ ராஷ்வர்ட் தான் ஆடிட்டே இருப்பாங்க, அமேன் சபா வந்துட்டே தான் இருப்பாங்க. கடைசியா பிளேயர் டெவலப்மெண்ட்டே இருக்காது, அவனும் கோலே அடிக்க மாட்டாங்க. இப்போ அமாட் டியாலோ, கர்னாச்சோ, ஹாய்லண்ட் இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது அங்க ராஷ்வர்டுக்கு வந்து பிளேஸ் இல்லையா? பேஸ்ட் ஆன் கரண்ட் ஃபார்ம் இருக்க கூடாதுதான். பிகாஸ் ஆப்வியஸ்லி என்னதான் வந்து எலிட் பிளேயரா இருந்தாலும்
லைக் உனக்கு பிச்சில் வரும்போது கார்னாச்சோ அந்த மாதிரி தான் இன்னும் த்ரெட்டா இருக்காங்க. அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் சொல்லல, இது அவங்க நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணா அதான் பிரச்சனை. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபேக்டர் அங்க இருக்குதான். பட் இல்ல இப்போ அப்படி இருந்தாலுமே if he's going like 9-10 games without scoring, கன்சிஸ்டன்சி இன்னொரு ஃபேக்டர் இல்ல. கன்சிஸ்டன்சி ஃபேக்டர் தான். I don't think he's very consistent. ஒரு சீசன் பார்த்தனா பயங்கரமா அந்த 2021 சீசன் வந்து சூப்பரா ஆடினான். 21-22 சீசன் காட் என்ன 5 கோல் அதான் போட்டான். அதுக்கு அடுத்த சீசன் வந்து 30 கோல்ஸ். திருப்பி லாஸ்ட் சீசன் டிப்ட். அகைன் இந்த சீசன் அடிப்பான்றீங்க தெரியாது எனக்கு. ஆக்சுவலா போன சீசன் வந்து லைக் 2021 சீசன்ல வந்து எங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் இல்ல. ராஷ்வர்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஆடுறான். So he was too dependent to score. So போன சீசன்ல வந்து we got Højlund and Garnacho கூட ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தான். அதனால இவன் மேபி அவனால இருக்கலாம். ஆக்சுவலி அங்கேயும் பார்த்தா நம்ம வந்து ஸ்ட்ரைக்கருக்கு சர்ஸ் இல்ல கிராஸ் இல்ல ஸ்ட்ரைக்கர் ஃபைனல் டச் போனாலே எங்க போறானோ அவன் தான் ஷூட் பண்ற மாதிரி ஒரு அதுலயே நிறைய சான்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா ப்ரோ பி சீசன்ல வந்து ராஷ்வர்ட் அந்த தப்பு பண்ணல. எடுத்துட்டு போய் ஷூட் பண்றதுக்கு பாஸ் தான் பண்ணான். இந்த வாட்டி கொஞ்சம் திரும்பி இருக்காங்க. அதனாலதான் வந்து திரும்பணும், இல்லனா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க பாரிஸ்க்கு. ஆமா அதுதான் அந்த ஒரு ராஷ்வர்ட் மட்டும் இல்ல, கார்னாச்சோ லாஸ்ட் டைம் நிறைய ஒழுங்கா போயிட்டு அப்புறம் ஹாய்லண்ட் ஓபனா இருக்கிறத பார்க்காம அவனே ஃபைனல் தேர்ட்ல கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு கார்னாச்சோ. மேபி இந்த சீசன் இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் ஓகே. லைக் ராஷ்வர்ட்க்கும் பார்த்தா இப்போ பெரிய பிரேக் இருந்துருக்கு. ஸோ ப்ராபப்லி ஹி கேன் ரீசெட் அளவுக்கு. ராஷ்வர்ட் கிட்ட இருக்கிற ஸ்பீடு பேஸ் வந்து மத்த 3 பேர் கிட்ட பார்க்கல. அது ஆக்சுவலா அது ஒரு நல்ல த்ரெட்டா இருக்கும் மொத்த பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ ராகேஷ் நீ வந்து நீ லைக் ராஷ்வர்ட் should start அப்படின்றியா? he should be a starter ன்றியா? or it depends on the position or opponent? கேம்ஸ் சொல்லுவேன். இப்போ போயிட்டு எப்படி சொல்றது, இப்போ ஒரு வீக்ல 3 கேம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ. FA கப் ஒன்று வருது, FA கப் இல்ல மீன் யூரோப்பா ஒன்று வருது, நெக்ஸ்ட் இது ஒன்று வருது, வீக்கெண்ட் கேம்ஸ் ஒன்று வருது, அடுத்த வீக் கூட வருது. அந்த மாதிரி இதுல நான் ராஷ்வர்டை வந்து வீக்கெண்ட் கேம்ஸ் தான் ஆட வைக்கேன். PL தான் ஃபோக்கஸ் பண்ண. லைக் நான் ஒரு மேனேஜரா இருந்தா நான் PL தான் ஆட வைப்பேன். ஏன்னா யூரோப்பால குரூப் ஸ்டேஜஸ்ல கார்னாச்சோ இல்ல அமட் இருந்தா போதும், இல்ல சான்சோ அவங்க ஸ்டார்ட் பண்ணா போதும். ஏன்னா டீம் குவாலிட்டி இருக்கும்ல. ஓகே. இல்ல நான் கேக்குறது என்னன்னா, ஒரு நீ வந்து இப்போ ஒரு கேமுக்கு வந்து யுனைட்டடோட பெஸ்ட் 11 அப்படின்னு சொல்லி ஒரு போடுற இந்த கரண்ட் ஸ்குவாட்னா, நீ வந்து ராஷ்வர்ட் வந்து ஸ்டார்டர். I'll pick ராஷ்வர்ட். ஓகே. அதாவது ahead of ஒரு கர்னாச்சோ or அமட் டியாலோ or சான்சோ. ஆமா anyone. ஆமா, பிகாஸ் அமட் வந்து லெஃப்ட்ல கொஞ்சம் வீக், ரைட் கம்பேர் பண்ணும்போது. சான்சோவா ராஷ்வர்ட்னு கேட்டா நான் ராஷ்வர்ட் தான் சொல்லுவேன். பிகாஸ் சான்சோ வந்து எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ராஷ்வர்ட் இன்கன்சிஸ்டன்ட் தான், பட் ஸ்டில் சான்சோ லைக் கம்பேர் பண்ணும்போது ஐ ப்ரிஃபர் ராஷ்வர்ட். சரி, இப்போ கர்னாச்சோ ராஷ்வர்ட் ரெண்டு பேரும் லெஃப்ட் விங்கர் தான். ஆமா. then you have a center forward option for Højlund. Højlund நம்ம அதாவது ராஷ்வர்ட் is not replacing Højlund as a center forward. ஓகேயா? Højlund அவன் பொசிஷன் தான் இருப்பான். அப்போ நீ ராஷ்வர்டா கர்னாச்சோவான்னு வரும்போது you'll pick ராஷ்வர்ட் over கர்னாச்சோவா. ரைட் விங்க விட்டுரு. பிகாஸ் இவங்க ரெண்டு பேர் இல்ல அதான் டிபெண்டிங் ஆன் தி கேம்ஸ். அந்த இதுதான் டிபெண்டிங் ஆன் தி கேம்ஸ். இப்போ யூரோப்பாவோட குரூப் ஸ்டேஜஸ்ல நான் கார்னாச்சோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து ராஷ்வர்ட் இல்ல நான் கேக்குறேன்னா, இப்போ currently is he the best winger in United? இல்ல அதான் I would say that because ஒரு கார்னாச்சோ விட கொஞ்சம் மெச்சூர்ட் கேம் இருக்கு ராஷ்வர்ட். ஓகே. ஈக்குவலி கொஞ்சம் மெச்சூர்டான கேம். கார்னாச்சோ டெசிஷன் மேக்கிங்லாம் கொஞ்சம். இன்னொரு இதே क्वेश्चन நீ வந்து 2 இயர்ஸ்ல கேட்டனா ஆப்வியஸா கார்னாச்சோ தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஓகே. he'll be even more matured and ஃபுல்லா மட்டும் ஸ்டார்ட் பண்ணனும்னா ராஷ்வர்ட் தான் ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே. சோ நம்ம அப்படியே அந்த இந்த கேமுக்கு வருவோம். the first game பிரீமியர் லீக்ல யார் ஆப்போனன்ட்ஸ்? ஃபுல்ஹாம். ஓகே. தென் ஃபுல்ஹாம் ஒரு இன்ட்ரஸ்டிங் தான். ஏன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாலினியா அவன் வந்து கிளம்பிட்டான் பேனுக்கு.
and I don't think they have done anything like ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல சர்ப்ரைஸ் மூவ் பெரிய பிளேயர்லாம் ஃபார் தேர் இப்போ பிரீமியர் லீக்ல இருக்கிற மிட் டேபிள் கிளப்ஸ் ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் குட் பிளேயர்ஸ் தே ஆர் புல்லிங் இன் ஃப்ரம் அதர் டீம்ஸ் ஃபுல்லம் அந்த கேலிபருக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலை. ஸோ கன்சிடரிங் தட் தேர் ஆப்வியஸ்லி எனி டே தேர் வீக்கர் டீம் தேன் யுனைடெட். அப்படி பார்க்கும்போது considering they're winning, what is your expectation from the game in terms of the play style? Like நான் எப்படி கேட்குறேன்னா எந்த ஒரு ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஒரு ஈக்குவல் ஃபைட் மாதிரி பார்க்குறீங்களா, இல்லைன்னா ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் யுனைடெட் டு டாமினேட் அந்த ஒரு பிளே ஸ்டைல் அப்ரோச்? பேசிக்கலி வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தி அப்ரோச்? அரவிந்த் இல்ல இல்ல எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க பிளேயிங் ஸ்டைல் வந்து ஒரு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் பிகாஸ் இப்ப இதே மாதிரி இன்னும் அவங்க பிளேயர்ஸ் யாருமே வந்து 100% வரல. புல்லாமும் சரி இவங்களும் சரி. இட் வில் பி அகே கேம் 1-0 யுனைடெட் அந்த மாதிரி தான் முடியும். அப்படி ஒன்றும் அப்படியே கிளாஷியா எந்த பர்ஃபார்மன்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கேம்ல. லைக் அது வந்து ஒரு இன்ஜுரி வந்து ரீசன் இல்லாம, ஏன்னா இப்போ 2 பிளேயர் தான் இன்ஜர்டு, ஸோ ஆர் இன்க்ளூடிங் த லெஃப்ட் பேக்ஸ் இன்னும் 2 பேர் வச்சுக்கோம். ஸோ அது போக இப்போ நமக்கு வந்து இதுனா ஒரு சென்டர் ஃபார்வர்டு லெஃப்ட் பேக் பொசிஷன் மட்டும்தான் ஒரு டிஃபெக்ட் மாதிரி இருக்கு. அது போக வாட் மைட் பி த ரீசன் ஃபிளாஷியா இல்லைன்னு, பட் ப்ரீ சீசன்ல வந்து ஸ்டைல் ஆஃப் பிளே வாஸ் பெட்டர், கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னு நீங்க. பட் வாட் இஸ் தி ரீசன்? இல்ல அதான் ப்ரீ சீசன்ல ஒரு காரணத்தினால தான் அப்படி இருந்தது. பிகாஸ் பிஎன் வந்தது சீரியஸ் பிசினஸ்ல. ஸோ வந்து ஆப்பனன்ஸும் அந்த அளவுக்கு ஒன்றும் கேஷுவலாம் ஆட மாட்டாங்க. ஸோ நான் சொல்ல இப்போ எல்லாருமே வந்து ப்ரீ சீசன் அது சொல்ல. பட் இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். பிளஸ் யுனைடெட் ப்ளோக்கோ வந்து இவங்க இன்னும் வந்து மேன் டு மேனோ இல்லை இன்னும் லோ பிளாக்ல நிறைய பண்ணுவாங்க. மேபி என்ன கேட்டா இந்த சீசன் மவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவனோட இதுவா கிளவர்னஸ் தான் யுனைடெட் கொஞ்சம் தாக்கு பிடிக்க வைக்கும், அதாவது இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ண வைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கரண்ட் ஸ்குவாட் டஸ் நாட் ஹேவ் த கேலிபர் டு ஒரு பிரேக் அ லோ பிளாக், ஒரு நல்ல ஒரு லோ பிளாக் வந்து பிரேக் பண்ற அளவுக்கு இல்லை. இப்போ ஒரு பிரென்ஃபோர்ட் லெவல் ஒரு இன்னும் வேற என்ன டீம் டக்குன்னு ஞாபகம் இல்லை. சப்போஸ் ஒரு நியூ கேஸ்லே அவையில வந்து ஒரு லோ பிளாக் ஆடுறாங்க அப்படின்னா அந்த கேலிபர் இன்னும் இல்லையா? இன்னும் இல்லைன்னு இந்த சென்ஸ் இப்போதைக்கு இருக்கு. நல்ல வேலை அவங்க ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் போக போக ஸ்டாண்ட்ஸ்ல இப்ப மேபி அந்த ஏன் அப்படி இல்லைன்றது காரணம் வந்து போன சீசன் வந்து ஃபைனல் தேர்ட்ல யாரும் அவ்வளவு முடிக்கவே இல்லை. இப்ப கர்நாச்சோ எல்லாம் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணா இல்ல 1-on-1 எடுத்துட்டு போனா, பட் வாஸ் டூ வேஸ்ட்ஃபுல். அதனால இந்த சீசன் அது பெட்டர்மெண்டா இருந்தா போன சீசனே இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், நிறைய கொஞ்சம் இந்த டேபிள் முடிச்சிருக்கலாம் 8th இல்லாம. ஸோ இந்த சீசன் அது மாறும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா ரூட் வேண்டஸ்குள்ள வந்ததுனால பிளஸ் கோச்சிங் ஸ்டாஃப் வேற, இதோட செட் பீஸ் கோச்சஸ் வேற இருக்காங்க. செட் பீஸ்ல யுனைடெட் மாதிரி ஒரு வசதி யாரும் இருந்ததே இல்லை ரீசன்ட் பாஸ்ட்ல. ஸோ மேபி அதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 50% இன்க்ரீஸ் ஆனாலும் மேபி இதுதான் யுனைடெடுக்கு வந்து ஒரு நல்ல இது. அரவிந்த் ஏதோ சொல்ல வந்து regarding this. அதான் ஜஸ்ட் அப்டேட் ஆன் லாஸ்ட் சீசன் வந்து எஸ்பெஷலி யாரு சோ திஸ் வந்து they can actually take control. like மிச்ச டீம்ஸ்லாம் பார்த்தா ஆர்சனல் சிட்டிலாம் ஆடும்போது அவங்க எல்லாம் ஒரு பர்பஸோட ஆடுவாங்க. நம்ம வந்து இஷ்டத்துக்கு அவர் சொன்ன மாதிரி லைக் கோச்சிங் ஸ்டாஃப் சேர்ந்து இருக்கும்போது we can hope that அந்த காம்பினேஷன் வந்து ப்ராப்பரா கொஞ்சம் சிங்க் பண்ணி ஆடினாங்கன்னா லைக் அட்லீஸ்ட் we can expect slightly better results. ரொம்ப வந்து திடீர்னு அப்படி மாறுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. Because again Fulham is one team where அவங்க வந்து பெரிய ஆளுங்க இல்லைனா கூட they always want a result. அதுவும் ஓல்ட் ட்ராஃபர்ட் வேற, எங்க இடத்துல வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வேணும்னு ஆடுவாங்க. அதனால வந்து நம்ம ஹோம் கேம் நினைச்சு சும்மா இருந்தோம்னா அவ்வளவுதான். நீ வந்து பெஸ்ட் அப்கிரேட்னு எதை சொன்ன லாஸ்ட் சீசனுக்கு இந்த சீசனுக்கும்? இல்ல saying we should upgrade and காஸ்டிங். அதனால அது வந்து அதான் இந்த போன சீசன் எஸ்பெஷலி வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் நான் எல்லாம் கேம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நம்ம பிரஸ் ஒன்று பண்ணுவோம். பால் கிடைச்சா என்ன ரொம்ப ஸ்லோவா அவன் ஆப்போனன்ட் வந்து பிரஸ் பண்ற வரைக்கும் வந்து அப்புறம் திரும்பி இங்க பாஸ் அடிச்சு அங்க பாஸ் அடிச்சு ஒரு மாதிரி இதுவே இல்லை, ஒரு பர்பஸே இருக்காது.
ஸோ இந்த வாட்டி லைக் ஹோப்ஃபுல்லி டென் ஹாக் கேன் கெட் ஹிஸ் கேம் ரைட். ஏன்னா இத்தனை சைனிங்ஸ்க்கு அப்புறம் வந்து லைக் வி கான்ட் சே தட் இதுக்கு மேல அவனுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை. பாதி ஐஆர்எஸ் டீம் கொண்டு வந்து இறக்கியாச்சு. அதனால வந்து ஹோப்ஃபுல்லி லைக் ஹி கேன் இம்ப்ளிமெண்ட் லிட்டில் மோர் கொஞ்சம் பெட்டர் ஸ்டைல் ஆஃப் பிளே மாதிரி, ஒரு டாமினேஷன் மாதிரி. ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. போன சீசன் நீங்க அரவிந்த் ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீ சீசன் கேம்ஸ் அந்த ஹாரி அமாஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரிபிள் பண்ணிட்டு எல்லாம் போன பாருங்க, சின்ன பையன் இப்படி பண்ணிட்டு போறானேன்னு சொல்லிட்டு. பட் ஹி இஸ் நாட் ஈவன் a winger, he is a left back. He's a left back. அதான் probably against Fulham he could start என்ன கேட்டா. ஏன்னா அகைன் கேம் டைம் கொடுக்கணும். அப்ப மைனு மாதிரி ஒரு ப்ராடஜி கிடைக்கணும்னா கேம் டைம் கொடுத்துதான் ஆகணும். இல்ல மேபி யூ கெட் கேம்ஸ் கரபாவ் கப்ல வரும். ஏன்னா இப்ப மஜூரில சைன் பண்ணிட்டாங்கன்னா அவன் தான் ரைட் பேக், டெலா லெஃப்ட் பேக்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ பட் அதான் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் சொன்ன. ஆக்சுவலி ஐ அம் பேங்கிங் ஆன் மவுண்ட். அவர் சொன்ன மாதிரி மவுண்ட் வந்து கண்டிப்பா இந்த சீசன் கொஞ்சம் க்ரூஷியலா இருக்கான்னு தோணுது. ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த பாட் அண்ட் ஒரே ஒரு கொஸ்டின் வச்சு நான் வந்து முடிக்கணும்னு பார்க்குறேன். இப்போது லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்சனலுக்கு வந்து ஹேட் ஃபியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ப்ரீமியர் லீக்ல ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங், பெப் இருக்கிற வரைக்கும் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி அதர் டீம் டு வின் த டைட்டில். பெப் வந்து நெக்ஸ்ட் இயர் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன் 2025. ஐ எம் நாட் ஷுர். பட் அது இதான் லாஸ்ட் சீசனா? அதான் நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன், பட் எதுவும் வரல. ஸோ லைக் அஃபிஷியலா. ஸோ ஐ எம் கன்சிடரிங் நான் வந்து ஓகே ப்ரீமியர் லீக் அடிச்சா நல்லது, இல்லைன்னா லாஸ்ட் டே வரைக்கும் கேம் வீக் 38 வரைக்கும் பி இந்த ரேஸ் கிவ், அதாவது ஒரு 20-30% ஒரு சான்ஸ் வச்சிருக்கிற மாதிரி அந்த லாஸ்ட் கேம் வீக்குள்ள போனோம். அதே மாதிரி நடந்தது. பிளஸ் ஐ ஹேட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் யூசிஎல் அட்லீஸ்ட் ஒரு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போனோன்னா இட்ஸ் அ குட் சீசன் இன் குவார்டர் ஃபைனல்ஸ். அதே மாதிரி குவார்டர் ஃபைனல் போயிட்டு லாஸ் டு பேயன் அண்ட் இட் வாஸ் நாட் ஒரு ரொம்ப ஒரு டிமாரலைசிங் லாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு 3-2ன்ற ஒரு அக்ரிகேட்ல தோது இட் வாஸ் நாட் வெரி பேட். அண்ட் இந்த கேம்ஸ்ல வந்து இந்த கப் கேம்ஸ் வந்து அண்ட் ஆர்டெட்டா டேக்ஸ் இட் வெரி சீரியஸ்லி. சும்மா ஓகே அப்படின்ற மாதிரி ஆடின மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ த லாஸ்ட் 2 சீசன்ஸ் சிட்டியோட காட் நாக்ட் அவுட் எஃப்ஏ கப்ல, அதுக்கப்புறம் லிவர்பூலோட காட் நாக்ட் அவுட், விச் இஸ் ஓகே ஃபைன். இந்த மோர் தென் தட் ஒரு இவ்வளோ கோல்ஸோட நான் டிஃபென்ஸ் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சீடிங் த கோல்ஸ். தென் அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளே லைக் டிஃபென்ஸ் வந்து ஒரு 30 கோல்ஸ்குள்ள கன்சீட் பண்ணால் நல்லாயிருக்கும். கோல்டன் க்ளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் தட் யூ கேன் கிளியர்லி சி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்து அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து மோஸ்ட்லி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க ஆஸ் அ ஃபேன். மற்ற ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க என்னன்னு தெரியல. பட் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் வாட் ஐ வாட்ச் ஓவர் த இயர்ஸ் எனக்கு இதுதான் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த சீசனுக்கு இஃப் யூ ஆர் அபவுட் டு லே ஃபியூ எக்ஸ்பெக்டேஷன் ஆன் யுனைடெட், எனக்கு வந்து சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு கியூ மாதிரி கொடுத்தேன்னா இந்த மாதிரி டீம்ஸோட இந்த மாதிரி எனக்கு பர்ஃபார்மன்ஸஸ் வேணும், ஆர் லைக் இந்த 4-0 3-0 ஸ்மால் டீம்ஸோட தோக்காம ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண, ஹோம்ல வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் வச்சுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இந்த சீசன்? வந்து ஆல் 3 of you said that top 4 is going to be my expectation. அதாவது முடிக்கிறது வந்து டாப் 4ல இருந்தா ஓகே, இந்த ஸ்குவாட்ல வந்து இவ்வளவு பண்ணாலே குட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. பிளஸ் யூஏஎல்லையும் பிளஸ் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளே ஸ்டைல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் ஒரு பிளேயர் மேனேஜ்மெண்ட் வைஸ் நான் இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்றதா இருந்தீங்கன்னா what will be your expectation from United on all aspects for this upcoming season? I'll start with Aravind. Okay, so கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல போனா again injury management is again one of the top priorities. ஏன்னா we have to keep players injury அப்பதான் வந்து week and week ஆட முடியும். injury management ஸ்பெசிஃபிக்கா லைக் ஸ்குவாட் ரொட்டேஷன் மாதிரியா இல்லனா கேம் டைமே கட் பண்ணி ஸ்குவாட் ரொட்டேஷன் வந்து பின்னாடி லைக் ஆக்சுவலி நான் நினைச்சது தெரியல லைக் ஆளாளுக்கு இன்ஜூரி ஆகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி அவ்வளோ டூயிங் ப்ராப்பர் ஃபிசியோ ஆனால் அவ்வளோ இன்ஜுரிஸ் வரக்கூடாதுல்ல. அந்த பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் கொஞ்சம் they should take care. இன்னொன்று அகைன் லைக் அந்த சொன்ன மாதிரி ஸ்குவாட் ரொட்டேஷன்
definitely, because again அது வந்து not only helps people be injury free, it also like keeps the bench also ready at all times. இப்போ திடீர்னு மேசன் மவுண்ட் 9 கேம் சப்பா ஆகிட்டு அடுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா he probably won't have the desired effect that fans or anyone wants. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 16 minutes 1 hour ப்ரூனோ ஆட விட்டு ஒரு அடுத்த half hour கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சில கேம்ஸ் ப்ரூனோ ஆல்டர்னேட் பண்ணாம இருந்தா ஐ திங்க் இட் கேன் பி வேல்யூ ஃபார் போத் பிளேயர்ஸ் as well. சப்போஸ் ஃபியூச்சர்ல அமௌண்ட்டை விற்கிறாங்க யாரும் விற்கிறாங்கன்னா அப்போ ஆல்சோ கீப்ஸ் த வேல்யூ லைக் யூ திங்கிங் அஹெட் கூட. இன்னொன்று வந்து அகைன் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா லைக் ஐ திங்க் மெக்வயர் நாட் ஷுட் பி எக்ஸ்பெக்டிங் டூ மச் கேம் டைம். அதாவது வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த லெனி ஒருவெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னா ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே மெக்வயர் எவன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்த்துக்க முடியாது. அவ்வளோ காசு கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு I think youth development is another thing that Ten Hag is doing well. Continues to do that well. That's also nice. அப்புறம் அகைன் பிளேயர் வைஸ் டெலோ ஷுட் இம்ப்ரூவ் மோர் டிஃபென்சிவ்லி. அப்படி பண்ணா இன்னும் வெல் ரவுண்டாக இருக்கும். அப்புறம் கேசமீரோ வந்து see the only reason I am okay with Casemiro staying is that he can help Maino in this இது டெவலப்மெண்ட். இல்லைன்னா கேசமீரோ வந்து ஐ ஃபீல் லைக் ஐந்திலாம் அவ்வளோ அவனுக்கு கஷ்டம் இருக்கு. சோ இப்போ டிஃபென்ஸ்ல வந்து யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சீசன்ல அவனால வந்துட்டு ஒரு அதான் ஓகே. நீங்க வந்து அப்பவே சொன்ன இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலோட ஆடணும், ஒரு 3 கோல்ஸ் அடிச்சுட்டு 2 கோல்ஸ் விடக்கூடாது, லைக் 3-1 or 3-0 should be ஒரு இது 3-2 போயிட்டு டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஸோ இந்த மாதிரி லைக் மோர் கண்ட்ரோல் ஓவர் த ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைம், அதுதானே லைக் தட் இஸ் த சம்மரி ரைட்? ஆமா, லைக் சிட்டி அளவுக்குலாம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வி ஷுட் பி ஒரு இப்போ நம்ம மேட்ச் பார்க்கும்போது இதுக்கு நம்ம வந்து பாட்டில் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது. ஒரு 1-0 லீட் எடுத்தா கூட வந்துட்டு கடைசி செட் பீஸ்ல விடுறது இல்ல போன நிறைய பெனால்டி அந்த மாதிரி எல்லாம் லூஸ் பண்ணாம கொஞ்சம் சாலிடா டிஃபெண்ட் பண்ணி ஒரு எல்லாம் சீன் கூட ஆடணும், அதுதான் மெயின். அப்புறம் ஃபார்வர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் they should in the PCL there's an improvement, but Ten Hag வந்து definitely manage யாரு கரெக்டா ஃபார்ம்ல இருக்கா, யார் எந்த கேம் சேர்க்கணும்ன்ற மாதிரி அவுட் ஆஃப் பொசிஷன் ஆட விடாம கரெக்டா அவங்க பொசிஷன் நம்மளுக்குள்ள ஆடிட்டு ரிசர்வ்ஸையும் கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணி ஆடணும். அது இருக்கு. பட் யா தட்ஸ் மை ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன். அகைன் யூஎல் பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ரியலி கேர் டு பி ஆனஸ்ட். ஐ திங்க் தட் தி டீம் ஷுட் ஃபைண்ட் தி ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் இன் இங்கிலாந்து. யூரோப் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரி. ஏன்னா டாப் 4 போயிட்டா சாம்பியன்ஸ் லீக் போகலாம். யூஎல் வந்து ரொம்ப மெயின் பிளேயர்ஸ் தான் ஆடணும் அப்படி இப்படின்னு வந்தா லேட்டர் ஸ்டேஜ்ல ஓகே. பட் இனிஷியலா ஐ டோன்ட் திங்க் ரொம்ப லோட் கொடுத்து ஆடுற மாதிரி எனக்கு வேணாம். பிகாஸ் அது போனா கூட பரவாயில்ல. புது இன்டர்கேட் ஆகி ஒரு ப்ராப்பரா ஒரு டீம் ஸ்டைல் வந்துச்சுன்னா அதான் ஐ டேக் ஆர்சனல் எக்ஸாம்பிள் தான். 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஆர்சனல் பாக்குறோம். ஸோ உடனே யுனைடெட் மட்டும் ஒரு சீசன்ல வந்து அப்படிதான் நானும் பார்த்துருந்தேன் டக்குன்னு பண்ணணும்னு. பட் ஐ திங்க் நவ் தட் யூ நீட் டு டேக் சம் 2 years இருந்தா பரவாயில்ல. ஓகே, ஐடென்டிட்டி பண்ணா போதும். தட்ஸ் மை ஓவரால் சம்மரி கேட்டா. ரைட், ஓகே. ஸோ ராகேஷ், உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ்? அதான் எனக்கு இந்த சீசன்ல வந்து இன்ஜுரி ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா போன வாட்டி பேக்கப் பிளேயர்ஸ் கூட இன்ஜூர்டா இருந்தாங்க. இன்ஜுரி ஃப்ரீன்னு எந்த டீமும் இருக்காது, ஏதோ ஒரு பீரியட்ல வரும். போன சீசன் வந்து ஒரு டிசாஸ்டர் சீசன் தான் சொல்லுவேன். அவ்வளவு இன்ஜுரிஸ் இருந்தது. ஓகே, 40-50 இன்ஜுரிஸ். ஓகே, பட் அது வந்து அது இட் இஸ் நாட் இன் the coach's hands or players கூட are not in control. Obviously அது இப்போ வந்து பாக்குறாங்க, யாரையோ சாக் பண்ணாங்கன்னு எல்லாம் பார்த்தேன். மெடிக்கல் ஸ்டாஃப் சாக் பண்ணி புதுசா கொண்டாங்க. ஆர்சனல் மெடிக்கல் ஸ்டாஃப் தான் இப்போ அங்க ஆர்சனல்ல பிரீவியஸா 40 இயர்ஸா இருந்தா நீங்க செய்த சதிதான் அது. அதான் இன்ஜுரி ஃப்ரீயா இருக்கணும். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றன்ற பேர்ல வந்து இவனை பிடிச்சி அங்க ஆட வைக்கிறது. யாரு ஒரு வாட்டி இந்த எரிக் டென் ஹாகோட ஃபர்ஸ்ட் கேம் ஞாபகம் இருக்கா? பிரெண்ட்ஃபோர்டோட எரிக்சன் வந்து ஸ்ட்ரைக்கரா ஆடிட்டு 4-0 அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் தேவையில்லை. ஓகே, அதுவும் சின்ன டீம்ஸோட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அடுத்த கேம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வேணாம். நீ வந்து உனக்கு தெரிஞ்சதே நீ பண்ணு. அதே இப்போ ஃபெமிலியர் பிளேயர்ஸ் வேற. ஸோ நீ அயாக்ஸ் சிஸ்டம் இங்க ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் வேணாம். இப்போ ஆடிட்டு இருக்கிறதே ஆடு, பொறுமையாக ஸ்டைல் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஓவரால் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து வாட் இஸ் லைக் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன்? ஓவரால் இந்த அதான் போன சீசன்ல வந்து நான் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து வின்னிங் பொசிஷன்ல இருந்து லூஸ் பண்ணிருக்கோம். லைக் இப்போ யூசிஎல்ல கேலட்டாஸ்ரேயோட ஒரு 3-3 லீட்ல இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தோத்தோமே.
போயிட்டு பெனால்டி ஷூட் 4-2 ஏதோ தோத்தோம். ரெட் அந்த கார்டு யாரோ ரெட் கார்டு வாங்குனாங்க. இக்கார்டியோட பிரைஸ் ஆமா ஆமா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து அன்வான்டட் 4 கோல் எல்லாம் எதுக்கு கன்சிடர் பண்ணி தோத்துறோம் 2 லீட்ல ஏதோ இருந்துட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோன்னா பயன் கேம் இப்போ 4-3 ஞாபகம் இருக்கா ஒரு கேம் ஃபர்ஸ்ட் கேம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடிச்சா ஒண்ணுல ஃபுல்லா கன்சிஸ்டன்டா அட்டாக்கிங்கா இருக்கணும், இல்லனா டிஃபென்சிவா இருக்கணும், இல்ல பேலன்ஸ்டா ஆடு. நீ ஒரு கேம்ல வந்து இப்போ கன்சீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓவர் அட்டாக்கிங் போறது, இல்ல வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி ஃபுல்லா கன்சீட் பண்ணி ஐ மீன் டிஃபென்சிவ் ஆடுறது பேலன்ஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணாம. ஓகே. அதாவது சப்ஸ் நீ சொன்ன மாதிரி சப்ஸ் வந்து யாரோ சொன்னாங்க மென்ஷன் பண்ணாங்க போல. போன சீசன் வந்து ஒழுங்கா சப் பண்ணல பர்ஃபெக்ட் டைம்ல. இந்த வாட்டி அதெல்லாம் பார்த்தா ஒழுங்கா பண்ணா சான்ஸ் இருக்கு. Okay. So, in terms of UEL and cup competitions? அதான் கப் கேம்ஸ்ல இப்போ கரபாவ் மாதிரி கப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொலையாரா அவன் அப்புறம் ஹாரியமாஸ் அவங்களெல்லாம் கண்ணை முடிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் எப்படி இருந்தாலும் பெரிய பெரிய டீம்ஸ்லாம் வரும். ஸோ சின்ன டீம்ஸ் கூட இவங்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எஃப்ஏ கப் அதான் கம்ஸ் அண்ட் கப் டீம்ஸ். யூஏஎல்ல வந்து இந்த செகண்ட் ஸ்குவாட் மவுண்ட் ப்ரூனோ கொஞ்சம் வேணா ரெஸ்ட் பண்ணிட்டு மவுண்ட் ஆட வைக்கலாம் ப்ரூனோ பொசிஷன்ல. ஏன்னா வி ஹேவ் தி டெப்த். ஸோ கண்ணை முட்டு ரொட்டேட் பண்ணலாம். அது குவாலிட்டி டெப்த் வேற. இப்போ இதுல மெயின் கேம்ஸ்ல வந்து பிஎல்ல டிலைட்டும் மார்டினஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வேணா யூஇஎல்ல யோரோவும் மெக்வரும் ஆடலாம். ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ண நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ் வேற. இப்போ ஹெர்மோசோ வந்தா ஹெர்மோசோ கூட நீங்க ஆட வைக்கலாம். இந்த இதுல நல்ல குவாலிட்டியான பிளேயர் வந்து அதான் டெப்த் இருக்கனால நல்லா ரொட்டேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்ரீவர்சன் நீங்க சொல்லிட்டு அப்படியே ஏன்னா அந்த மேட்ச் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கேன் குயிக்கா ரேப் அவங்க சொன்னது எல்லாமே தான். பிளஸ் இது எல்லாமே பண்ணா அட்லீஸ்ட் கொஞ்சம் அவே ரெக்கார்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அவே ஆக்சுவலி அண்டர் சோல்ஸ்டர் செமையா இருந்தது. 30 கேம்ஸ் ஆர் சம்திங் அன்பீட்டன். அதுல இருந்து அப்படியே ஒரு பெரிய சிட்டியும் அப்படிதான் இருக்காங்க. பட் அவங்க வின்னிங் டைட்டில். ஸோ அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. நம்மள ஒன்றும் இங்க இருந்து அவே ஃபார்ம்ல இவங்க டிரா பண்ணது லூஸ் பண்ணதுல அதுலயே ஒரு 5 கேம் அந்த மேட்ச் வின் பண்ணா கூட போதும். பாக்கி டிரா பண்ண அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அந்த டீம். அவ்வளவுதான். பிளஸ் பிளேயர்ஸ் வரவங்களும் கொஞ்சம் நல்ல இதுல தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த சீசன் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போத் இன் கப் காம்படிஷன்ஸ் அண்ட் பிஎல். ஸோ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏதாவது அந்த யூஎல் கரபாவ் எஃப்ஏ கப் இது மூணுத்துல ஏதாவது ஒன்னு வின் பண்ற சான்சஸ் இருக்கா? யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இவங்க if they are going Carabao I think they won't care நினைக்கிறேன் இப்போதைக்கு. பிகாஸ் எஃப்ஏ அண்ட் யூஇஎல் இருக்கிறதுனால. பிகாஸ் அவங்களுக்கு அந்த இந்த ரூட் தான் அவங்க சாம்பியன்ஸ் லீக் ரூட்டா இருக்கும். யூஇஎலோ இல்ல டாப் 4. சப்போஸ் அவங்க அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் they are within the touching distance of top 4னா they might sacrifice UEL. If they are not இதே மாதிரி 6th 7th லாங்குவேஜ் ஆயிருந்தாங்கன்னா I think UEL might be a player. Okay. So yeah, fine. So I think we are இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த ஒனானா பாருங்க எப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து பால பாஸ் பண்றாங்க. பார்க்கவே பயமா இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பிபி ஏறி சொல்லிட்டானே அவன் தான் சொல்லிட்டானே ரிஸ்க் தான் எடுக்க போறேன் அப்படின்னு. ஸோ அவனாலதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்து நாங்க ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணது மெயினான ஒனானா. எத்தனை சில்லி கோல்ஸ் மிஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டான். பட் அவன் சரியான லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு அவன்கிட்ட. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா அவனா சொன்ன பெஸ்ட் பிளேயர் தி செகண்ட் ஹாஃப். ஆமா. சோ சீட் பெல்ட் போட்டு யுனைட்டட் ஃபேன்ஸ் சீட் பெல்ட்லாம் போட்டு ரெடியா இருங்க. ஆக்சுவலி சீட் விட்டு வெளிய போனதுக்கு அவனா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான். சோ அது பண்ணிருந்தா உள்ள இருந்திருக்கலாம். ஓகே. ஆமா. சோ ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கா இல்ல சொல்லி முடிச்சீங்களா? ஐ திங்க் we'll wrap this up with this. இல்ல எனக்கு ஒன்னு கேள்வி இருக்கு. லைக் உங்க மூணு பேரோட லைக் டாப் 4 predictions. Top 4 predictions. Okay. Particular order இல்ல any order? Particular order na I'll go with any order சொல்லுங்க. பட் லைக் சாம்பியன் சொல்லிருங்க. அது மட்டும் சாம்பியன் நான் அப்பவே சொன்னேன். சிட்டி தான் சாம்பியன்ஸ் for me. சிட்டி தான். It will be good if Arsenal actually last season Arsenal have been ஒரு மாதிரி காம்படிட்டிவ் நல்லா கம்பீட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி ஆர்சனல் ஒரே ஒரு செட்டிங் தான் நடந்திருக்கு இது வரைக்கும். We still need to address few issues in the squad. So
இப்போ இருக்கிற ஸ்குவாட் இஸ் குட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் அந்த ஒரு எட்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓவர் சிட்டி. எப்படியோ சிட்டி ஆர் வின்னிங் அண்ட் ஆர்சனல் ஆர் அது ஸ்லிப் ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் ஐ கோ வித் சிட்டி, ஆர்சனல். லிவர்பூல் பத்தி எனக்கு ஐடியா இல்லை. ஐ திங்க் யுனைடெட் வில் கம் ஃபோர்த் எப்படியோ. தேர்ட் ஐ have to say it between Chelsea and United for 3 and 4. செல்சி ஆமா. I think அவங்க வந்து இந்த மாதிரி கிளிக் ஆறதுனா ப்ராப்ளம். they have UEs. Okay. Yeah, I was going to ask, like, Aston Villa, Spurs, Newcastle, they're pretty strong contenders for the third. They're pretty strong, but I don't think the Aston Villa will be as consistent as they were last year. ஏன்னா இப்போ UCL எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்குவாட் சைஸ் I don't think they have the depth to compete for 2 competitions. Actually I was thinking about Newcastle. அவங்களுக்கும் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருந்தது அண்ட் அவங்களுக்கும் வந்து இந்த கன்சிஸ்டன்சி இஷ்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் they did well under fourth பிளேஸ்லாம் ஃபினிஷ் பண்ணாங்க. கொஞ்சம் ப்ராமிசிங் ஸ்குவாட் தான் அது. I was thinking of Newcastle தான், in Liverpool or Newcastle for third, but எனக்கு என்னவோ செல்சி கொஞ்சம் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு தோணுது. ஆக்சுவலி ஹரிஷ், செல்சி வந்து நீ சொல்ற செல்சி வந்துருவாங்க, பட் நீ போன சீசன் பார்த்தா கம்ப்ளீட்டா ரீவாம்ப், புது ஸ்குவாட். அதே மாதிரி தான் இந்த சீசன் பண்றாங்க. கரெக்ட் தான். ஆனா லாஸ்ட் சீசன் வந்து அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல they were better than most of the teams. செகண்ட் டிசம்பர் one whole half. கரெக்ட் பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி தட். ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து கம்ப்ளீட்டா மிட்ஃபீல்ட் வந்து they sold all the midfielders, புது ஃபுல்லி ரிவாம்ப்டு. இப்போ அந்த மாதிரி இல்லையே. கெசடோ வந்து செட் ஆயாச்சு. தென் தே ஹேவ் கெலஹர் போயிட்டான். கெசடோ வேற, ரோமியோ லாவியஸ் இன்ஜூர்டு. ஐ டோன்ட் திங்க் திருப்பி வந்து இதாகுது. அண்ட் அகைன் அவங்களுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் அவங்க இப்போ 12 பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரூஸ்பெரி ஹால், நெட்டோ அண்ட் டோசன் நினைக்கிறேன். இந்த 3 பேர் மட்டும் தான் ஸ்டார்டர்ஸ். பாக்கி 8-9 பிளேயர்ஸ் ஆர் இன் இது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி ரியலி டஃப், ஆஸ் டஃப் as it was for last year. இந்த வாட்டி அவ்வளோ டஃப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். புது கோச்சு, பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பாசிட்டிவ் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஐ திங்க் they'll மேனேஜ். தெரியல, ஐ வில் ஹேவ் நியூகாசில் ஆர் செல்சி இன் தட் டாப் 4. ஏன்னா நியூகாசில் வந்து சேம் மேனேஜரோட ஒரு 3 இயர்ஸாக அது அப்படியே இருந்து அவங்களுக்கும் லாஸ்ட் இயர் இன்ஜுரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஐ திங்க் தே ஹேவ் அ பெட்டர் ஸ்குவாட், பட் வில் சி. எனக்கு இந்த 3 டீம்ஸ், 4th டீம் இஸ் அ டவுட். ஐ வில் கோ வித் Newcastle probably. அதான் நீ வந்து ஸ்பர்ஸ் சூஸ் பண்ணல, லிவர்பூல் சூஸ் பண்ணலனா நியூகாசில் சூஸ் பண்ணீங்க, செல்சி சூஸ் பண்ணீங்க. நியூகாசில் ஏன்னா நான் வந்து அதே செட் ஆஃப் பிளேயர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த டொனாலி எல்லாம் திருப்பி வந்துருவான். இப்போ ஐசக் நல்ல ஃபார்ம். டொனாலி பேட்ல 10 months 9 months முடிஞ்சிருச்சு. ஸோ he'll be back. அவன் கிமரஸ் எல்லாம் இருக்காங்க. I don't think they're a really bad team. They have a good team to compete for top 4 again. So plus Europe illa in the team. They're going to be focusing on solely on this one. They are good only. Adhaadu many people are overlooking da naan nenikiren. Okay. Again ella season mari top 4 is going to be tough. Adhaadu and the UCL 3rd and 4th spot varthukku illa 4th spot ku there will be more competition. It happens every year, but Newcastle have the edge. இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 கேம் வீக்ஸ்ல வந்து டிசைட் ஆகுதுன்றப்போ Newcastle have a better edge தான் நான் நினைக்கிறேன். ஸோ சிட்டி, ஆர்சனல், நியூகாசில், யுனைடெட். நியூகாசில் யுனைடெட் வந்து ஐ வில் ஸ்வாப் 3rd and 4th. Others pretty much same தான். Probably Newcastle, Spurs கூட இருக்கலாம். ரீசன் லைக் இப்போ சொலாங்கி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் அடிஷன் தான். ரிசல்ட்ஸ் விட சொலாங்கி இஸ் மோர் ஆகஸ்டன் லைக் பெட்டர் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ தெரியல, இப்போ ஆண்டி வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி விட்டாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சு. பிகாஸ் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்டார்டட் வெல், அப்புறம் போக தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அது எப்பவுமே அப்படிதான். பட் புது மேனேஜர் வந்தோடனே அவ்வளோ நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆடுறதான் அவனுக்கு வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால வந்து I think Spurs have a good shot. West Ham வந்து I think will be surprise contenders for this season definitely. நல்ல சைட் யூஸ் பண்ணிருப்பாங்க.
Right. செல்சி வந்து செல்சி வந்து ஐ திங்க் ஃப்ளாப் தான். லைக் ஆனஸ்ட்லி சொல்ல போனா ஐ டோன்ட் சீ சும்மா வந்து 4 நாள் செல்சி சைன் பண்ணிட்டு இருக்காங்க. They have Sterling, they have like Mudryk வந்து game 140 எதுக்கு நெட்டோ தேவலாம். பாயிண்ட்லெஸ். நெட்டோ வந்து he's a Champions League caliber player தான். இப்போ எல்லாம் இன்ஜுரினால தான் அவனால வாங்க முடியல. But why go to Chelsea வந்து they aren't looking, you know, likely to qualify for any big tournaments in the இப்போ current timesல. So அது வந்து I think pointless clash of cash தான் செல்சி பொறுத்த வரைக்கும். இருக்க 45 பிளேயரே அவனா மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ வந்து எந்த கோல் கீப்பர் எடுப்பான், எந்த பிளேயர்னு சொல்லவே முடியாது. ஸோ ஐ திங்க் பிளே ஸ்டைல் வந்து he can't. அதான் சொன்னேன், மை கன்சர்ன் வித் செல்சி இஸ் தட் who is their core group of players. நீ சொன்ன மாதிரி 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ற கேபிள். பட் வாட் அபவுட் எவ்ரிவன் எல்ஸ்? 40 பேர் தான் அவன் வீக் எடுக்கணும். பிளேயர்ஸ் ஹேவ் டு பீ சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அன்சர்டன் ஆயிடுச்சுன்னா காலி. I don't think Chelsea are ready to break into the top 4 yet. என்ன பொறுத்த வரைக்கும் probably mid table தான் போன தர மாதிரி. என் ஒப்பீனியன். லிவர்பூல் அகைன் வெரி அன்சர்டன். ஆனா மொத்தமாக மாத்துறாங்க. ஸோ we have to see. எனக்கு ப்ரீ சீசனும் பெரிய ஒப்பீனியன் இல்லை எனக்கு, அதை சொல்ல முடியல. எனக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி, ஆர்சனல், யுனைடெட், எதிர் ஆஸ்டன் வில்லா, நியூகாசலோட அட்வான்டேஜ் என்னன்னா யூரோப் இல்லைன்ற மாதிரி. But maybe Aston Villa can edge because they are better players than Newcastle. They are better players than Newcastle. ஜோ ஃபீலிக்ஸ் கூட வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். They have put in a bid. So ஸ்குவாட் டெப்த்தும் இருக்கு. மேபி யூசிஎல்ல சீக்கிரமே குரூப் ஸ்டேஜ்ல போனா கூட they can catch up in PL. Yeah, okay. Makes sense. I want to know one of your opinions. Like, what is your opinion on Dewsbury Hall's move to Chelsea? Because they only Enzo Casero அவ்வளோ காசு கொடுத்து லாஸ்ட் இயர் வாங்கினாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கேலகர் இஸ் கோயிங் அவுட், பட் லைக் லெஸ்டர்ல இருந்து ஒரு பிளேயர் அவ்வளோ வாங்கணும். அவன் வந்து he was there in Leicester under Brendan Rodgers. அதான் பிரேக் த்ரூ சீசன். அவங்க ரெலிகேட் ஆன சீசன் தான் அவனுக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசன் மாதிரி ஒரு நல்ல. அதுக்கப்புறம் திஸ் கை லெஸ்டர் வந்து சாம்பியன்ஷிப்ல தி சேஞ்ச் த மேனேஜர். இப்போ என்சோ ஃபிரான்செஸ்கா தான் வந்து லெஸ்டர், he was managing லெஸ்டர்ல இன் சாம்பியன்ஷிப். ஸோ அங்க வந்து அகைன் he did well. So update is taking it for Chelsea. அவ்வளவுதான். I think it's more of a manager signing தான். அந்த மேட்டிச் மோரினியோ மாதிரி. அந்த மாதிரி தான். Then but then he's not guarantee of game timingங்கிறது அவனுக்கு கிடையவே kind of a squad player. அவன் யங் தானே, இன்னும் டைம் நிறைய இருக்கு. He's a decent player. அதாவது நான் வந்து ரொம்ப ஹோன் சொல்ல, ஆனா அவன் வந்து ஒரு டீசன்ட் ஒரு பால் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வச்சுட்டு அவுட் சைட் த பாக்ஸ் நானே பாத்திருக்கேன் ஒரு சில கோல்ஸ் எல்லாம். அவன் வந்து மேனேஜர் சைனிங் அப்படிங்கறதுனால ஐ திங்க் he won't be like wasted completely, or அவன் வந்து there's a good chance that he might be the mainstay on the left eight positionல. and I don't think there's anyone there for the left eight position. so அவன் வந்து he might fit in. ஏன்னா கெலகர் தான் அந்த பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தான், அந்த 4-2-3-1 or 4-3-3 whatever the formation is. அந்த இடத்துல மேபி he can slot in and do a half decent job. either he can do very well or he can like அப்பப்போ வந்து இது பண்ணிட்டு வந்து appearances கொடுத்து நல்ல ஒரு substitute பெஞ்ச்ல இருந்து வந்து ஒரு குட் ஆப்ஷன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். I don't know, but he is really good with the என்ன சொல்றது, not a bad singing. He's a decent player. நான் பார்த்தேன். One last question before we go. Who is your surprise the dark horse team in the house Premier League? I'll go with actually I cannot say Newcastle. ஆனா I'll go with Brentford. என்னன்னு தெரியல, அவங்க வந்து ஒரு மாதிரி the mid table upper mid table இருக்காங்க. they சடனா பார்த்தா ஒரு 2 teams ஓட they'll get good results and சடனா பார்த்தா they'll dip. but Brentford வந்து I don't know if it's a right answer, but எனக்கு என்னவோ ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான் அவங்க. I'll go with Brentford. எனக்கு வந்து it will be either Villa or West Ham. most Villa வந்து like Champions League games இருக்கறனால like it will be tough for them to play like continuously with rotation, injuries எல்லாம் பாப்பாங்க. but for West Ham it will be a good season. quality signings பண்ணிருக்காங்க. West Ham தான் என்னோட டார்க் ஹார்ஸ்.
ஏன்னா கேம்ஸ் கம்மி, நல்ல குவாலிட்டி சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு டொடிபோ ஜாயின் பண்ணா, ஐ மீன் வேன் பிசாக்கா ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ யா பெஸ்ட் டைம். Right. So I think we've reached the end of the pod. This has been mostly about United. United the majority irukanga, and due to few work or some other work that Chelsea and Spurs rendu perume vandu they were not able to continue. I'll probably try to put a separate pod for other Premier League teams also to get in the mari or a detailed analysis பண்றதுக்கு. We'll try to do another pod in the upcoming week before the game start. So, and there are other pods coming from other topics also. Please stay tuned for that. ப்ராபப்லி கேம் வீக் 1 ரிவ்யூ மாதிரி கூட பண்ணலாம். பண்ணலாம். கேம் வீக் 1 ரிவ்யூ இருக்கு. பிக் கேம்ஸ் மட்டும் ரிவ்யூ, ப்ரிவ்யூ ரிவ்யூ ரெண்டுமே பண்ணலாம். So, there's a lot in the pipeline. I'll try to put more content consistently. ஏன்னா last 3 weeks ஆச்சு. So this is there's a reason to talk. ஐஏஎஸ் ஓகே தான். இப்பதான் லைக் பேசுறது கண்டென்ட் இருக்கு. 3 வாரமா So now that the break has ended and football is started, European football start ஆகுதுனால we'll have more content to look forward, more videos. ஏன்னா அதே மாதிரி we have a larger group of people who can talk from different clubs. So this is going to be more consistent from us. So please stay tuned for more pods. Thank you.